6 மாதம் தடபடலாக இருக்கும் சார், வீடே அமக்கலமாகும் சார். இப்போ எல்லாம் ஒரு ஒப்பந்தக்காரங்கிட்ட கான்ட்ராக்டுக்காரங்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்றான். அவன் சம்மந்தம் இல்லாதவன் நம்ம வீட்டு கல்யாணத்தை பண்ணுறான்யா. இன்றைக்கி இருக்கிற நிலைமை அப்படி இருக்குது. நாமெல்லாம் ஓடி ஓடி போய் செஞ்ச திருமணங்கள்லாம் இன்றைக்கி யாரோ ஒருத்தர் செஞ்சு கொடுக்குற அளவு ஒரு கடமைக்கு போய் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு நடந்த திருமணங்கள் எல்லாம் கண்ணியத்தோடு. ஒன்று மறக்க முடியாத அனுபவம் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம். அப்போல்லாம் மறுவீடுன்னு ஒன்று உண்டு, இப்பயும் உண்டா மறுவீடு? எங்கள் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பேர் இருக்கும். இப்போ எங்கள் ஊர்லலாம் மறு வீடுன்னு வாங்க, அந்த விழுப்புரம் தாலுக்காவில் மறு வீட்டுக்கு போனோன்னா மாப்பிள்ளைக்கு வீட்டில் சோறு இல்லைன்னா போகிறோம், மாமியார் வீட்டில் தான் போய் ஒரு வாரம் இருப்பாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் பொண்ணு வீட்டில் இருப்பாங்க. போய் வடை பாயாசத்தோடு தடபடலாம் டெய்லி சாப்பாடு நடக்கும். பெரிய பெரிய தூண் வச்சு கட்டியிருப்பான் வீட்டை. அப்போ என்ன பண்ணுவாங்க, பெண்ணு பரிமாறாதுங்க மாப்பிள்ளைக்கு, கட்டின பொண்ணு பரிமாறாது. அந்த பொண்ணுக்கு தாயார் தான் பரிமாறுவாங்க, அந்த அவனுக்கு மாமியார் தான் பரிமாறுவாங்க. தலைவாழை இலையை போட்டு உட்கார வச்சு ஒன்றொன்னா வைப்பாங்க. பொண்ணு அந்த தூணுக்கு மரவாக நிற்கும். ஒரு உருளைக்கிழங்கு பொரியலை வைப்பாங்க, லேசாக எடுத்து வைப்பான், டேஸ்ட் பண்ணுவான். உருளைக்கிழங்கு பிடிக்கும், டிக்கோ தனியாக உட்காந்து அது நோட் பண்ணுக்கும், இவனுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும். அதுக்கு அடுத்தது புடலங்காய் கூட்டு வைப்பான், திரும்பி கூட பார்க்க மாட்டான். இவனுக்கு புடலங்காய் வைக்கவே ஜென்மத்துக்கு செய்யாத, இவனுக்கு அது பிடிக்காது. வெண்டைக்காயை அள்ளி வைக்கும், காரக்குழம்புல வெண்டைக்காயை வைக்கும் போது அள்ளி அள்ளி சாப்பிடுவான். இவன் ரொம்ப வெண்டைக்காய் பிரியம் போலகுது, வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும்னு எழுது. ஆனாலும் இவ்வளோ வெண்டைக்காய் சாப்பிட்றானே, மூளை வளரலையே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்க அந்த அம்மா. அப்படி நினச்சிட்டு சிரிக்கும். ஏன் தெரியுமா, அப்படி ஒருவேளை நாம் நினைக்கிற மாதிரி வளர்ந்துருந்தா நம்ம வீட்டில் பொண்ணு எடுத்திருப்பானா. அப்படி ஒரு மனப்போராட்டத்தில் ஒரு மகிழ்ச்சியை மையப்படுத்துகிற ஒரு அற்புதமான திருமண நிகழ்வு தான் அந்த நிகழ்வு. சொல்றாங்க, ஐயா சொல்றாரு, கல்யாண வீட்டுக்கு ஐயா போயிருக்காருங்க. போனவர் சாப்பிட போனவர், அவர் கொஞ்சம் பொறுமையாக இருந்து போயிருக்கலாம். ஒரு 3வது பந்தி 4வது பந்தி போனால் இடம் இருந்திருக்கும், ஃப்ரீயாக சாப்பிட்ருக்கலாம். ஐயா முந்திக்கிட்டு வரிசையில் போய் உட்காந்துட்டார். அப்போ பின்னாடி வந்தவங்க நின்றுட்டாங்கய்யா. இவர் எப்படி சாப்பிட்ருக்கணும், பின்னாடி ஆள்கள் இருக்காங்களேன்னு கொஞ்சம் வேகமாக சாப்பிட்ருக்கணும். இவர் சோறு குழம்பு மோருன்னு 3 தடவை வாங்கி சாப்பிட்ருக்காரு. அவங்க காண்டாயிட்டாங்க. அதனால தான் புலவரையா இப்படி சொன்னாலாவது எந்திக்க மாட்டாரான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஐயா 2 தடவை பாயாசம் வாங்கி சாப்பிட்டு விட்டு தான் வந்தார் என்பது வரலாறு. அன்னைக்கெல்லாம் மோதிரத்தை ஒரு குடத்தில் போடுவார்கள், ஒரு மோதிரம் போடுவார்கள். இவர் எடுக்கட்டும் என்று அவள் எடுக்க அப்படிலாம் விட்டு கொடுத்தாங்களா? இப்ப எல்லாம் அப்படி கிடையாதுயா. எப்படி பார்த்தாலும் ஒருத்தர் மோதிரத்தை எடுத்தா இன்னொருத்தருக்கு ஏமாற்றம் தானுங்க. ஆனா இன்னைக்கு எங்க பெரியவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, 2 மோதிரம், நீ அவளுக்கு போடு நீ அவளுக்கு போடு, 2 பேருக்குமே சமமாக சந்தோஷத்தை கொடுப்போம். தொடங்குகிற வாழ்க்கை ஏமாற்றத்தில் தொடங்க வேண்டாம். எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. கல்யாண வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போன அந்த மனுஷன் என்ன பண்ணிருக்காரு பாருங்க. கேசரிய வாங்கி சாப்பிட்டுட்டு பொண்ணு பார்க்க தானே நீ போன, நீ கேசரிய பார்த்தது இல்லையா, பஜ்ஜியே தின்னது இல்லையா, என்ன ஒரு 50 ரூபா கேசரிங்க விற்கும், அதை போய் வேமா இருந்தாலும் தின்னுக்கிட்டு இருக்காரு. இந்த கேப்ல அந்த அம்மா மின்னல் மாதிரி வந்துட்டு போயிருக்கு. அந்த மாப்பிள்ளையோடைய அப்பாவாது, அப்பா பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்கலாம்ல. எப்படி அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், நல்லா இருக்குப்பா இன்னும் 2 கரண்டி சாப்பிட்டுருக்கான். அந்த கேப்ல அந்த பொண்ணை தலையில கட்டி வச்சுட்டாங்க. இதை ஐயா வருத்தமா பதிவு பண்ணி எதை கேட்கிறாருன்னு விவரம் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு காஃபேல 2 ஃபேமிலி மட்டும் போய் உட்காடுறாங்க. இவ்வளவு பெரிய கப்புல காஃபி வாங்குறாங்க. அறக்க பறக்க கேசரி திக்கிற மாதிரி திங்கிறது கிடையாதுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு 2 பேரும் பேசுங்கப்பான்னு பெரியவங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. 2 பேரும் பேசுறாங்க. உனக்கு என்ன எதிர்கால கனவு இருக்குது, நீ என்ன படிக்கணும்னு நினைக்கிற, ஏதாவது நீங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிந்து கொண்டு அந்த 2 வீடும் இருவருக்கும் பிடித்திருந்தால் அந்த திருமணம் நடக்கிறது. இல்லை என்றால் நம்ம பார்த்துக்குவோம், எங்களுக்கு நல்ல வரன் வந்தா உங்ககிட்ட சொல்றோம், உங்களுக்கு வரன் வந்தா சொல்லுங்க, 2 குடும்பமும் நண்பர்களாக கடைசி வரைக்கும் இணைந்திருப்போம் என்று சொல்லுகிற இந்த அழகான இணைப்பு அன்னைக்கு கிடையவே கிடையாது. அந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு பாருங்க, பொண்ணை பார்த்து பிடிச்சிருந்தா ஆஹா அப்படிம்பாராம், இல்லைன்னா அப்படின்னு நம்பியார் மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அந்த வாய்ப்பே கிடையாது, எல்லாமே ஆகாதான். ஏன்னா பிடிச்சிருந்தா தானே திருமணம். அப்ப தெரியல அவர் கல்யாணத்துல போட்டோ எடுக்கலையா இல்லையான்னு தெரியல. போட்டோகிராஃபர்ஸ் இப்படி திட்டிருக்காங்க. ஒரு காலத்துல எல்லாம் கல்யாண வீட்டுக்கு வந்தா ஒரு கோஷ்டி சண்டை போடுறதுக்குன்னே வருவாங்க, உருன்னே இருப்பாங்க. அவங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, அடுத்தவங்களையும் சந்தோஷமா இருக்க கூட மாட்டாங்க. ஏப்பா ஏதாவது ஒண்ணு பழைய குத்தம் பழைய பகை ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு வருவாங்க. ஆனா இன்னைக்கு வரவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா 4 பேர் சுத்தி சுத்தி வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க.
பத்தாததுக்கு ஒரு ட்ரோன் வேற பறக்குது, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. அதனால சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடுத்து எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்கு போய் சேர்றாங்க. இப்ப போட்டோகிராஃபில இப்படி ஒரு நன்மை இருக்குன்னு பாவம் சேஷாத்ரி எனக்கு தெரியல. போட்டோ ஷூட்ஸ், முன்னாடி ஒரு போட்டோ ஷூட்ஸ், அப்புறம் ஒரு போட்டோ ஷூட்னு சொல்லி அவர் அதை ரொம்ப கொச்சைப்படுத்தி சொன்னார். போட்டோ ஷூட்ஸ் ஒரு காலத்துல கதாநாயகன்றது படத்திற்கு மட்டும்தான் இருந்தது. மாத்தி என் வாழ்க்கையில நான் தான் ஹீரோயின் சொல்லி நமக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இந்த இன்றைய திருமணங்கள் தானே. கொஞ்சம் தள்ளின்ற டேய் ஏமா தள்ளி இதை மிதிக்காத. கண்ணீர் அந்த மாதிரி இருக்காதா? இன்னொன்னு சொன்னாங்க, இன்னைக்கு எல்லாம் இன்வைட் அனுப்புறாங்களாம். சொந்தக்காரங்க பேர் போடலன்ற பிரச்சனையே இல்லையா? இப்ப இன்வைட் அனுப்புறதுல என்ன தெரியுமா பிரச்சனை? வாட்ஸ்அப்ல அனுப்பும்போது அது நமக்கு பர்சனலா வந்த மெசேஜா ஃபார்வர்ட் மெசேஜானே தெரியல. கல்யாணம் நடக்கிறதே அவனுக்கு தெரியல. இவங்க இன்வைட் அடிச்சுட்டு சும்மா உட்காந்துருக்காங்க. சித்தப்பாக்கு இன்வைட் அனுப்பிச்சிட்டு வான்னா அவர் என்ன நேர்லயே வருவாரு? ஜூம் லிங்க் இருக்கா இல்லைன்னா யூடியூப்ல இருக்கா அப்படின்னு கேட்பாரு. சித்தப்பா நீங்க வந்து சாப்பிட வேணாமா? ஜொமேட்டோல அனுப்பிச்சிடுமா? மொய் எழுத வேணாமா? ஜிபேல பண்ணிடுறோமா? சொந்தக்காரங்க நேர்ல வந்து பார்த்து நெருக்கமா நடக்கிற கல்யாணம் எப்படி? தள்ளி தள்ளி நின்று நடக்கிற கல்யாணம் எப்படி? என்ன பேசுறீங்க நீங்க? சொந்தக்காரங்க தள்ளி தள்ளி நிக்கிறாங்க. ஆமா ஐயா, தூரமா நிக்கிறாங்க, வீட்லயே இருந்துடுறாங்க. பெண்கள் அன்னைக்கு வந்து மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொன்னாங்க. அந்த சொல்லுல இருக்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதோ ஒரு திறமை சூப்பரா இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு எந்த திறமையும் இல்லையம்மா. என்று சொன்னால் அடிப்படை மேலே குறித்தாயிற்று. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இப்போ ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒரு விவகாரம். அந்த முடிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் மாலையும் வரும், மனமும் வரும். திருமணம் என்ற சொல்லுக்கே தமிழ் மக்கள் அமைதி, அழகு, செல்வம் 3 பொருள் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அந்த அமைதி இருக்கு பாருங்க, அமைதி எப்போதுமே அழகு வாய்ந்தது. அழகில் தான் செல்வமே இருக்கிறது. அதனால இந்த 3 பொருளையும் திரு என்ற சொல்லுக்கு இன்னும் கூட ஒரு பொருள் சொல்லுவாங்க, கண்டார் விரும்பும் தோற்றம் அப்படின்னு. பார்த்தவர்கள் இதை பார்த்து காணாத கண் என்ன கண்ணே என்று சொல்கிறார்கள் அல்லவா? அது மாதிரி காணாத கண் என்ன, இந்த காட்சியை காணாத கண் என்ன என்று நினைக்கிற அளவிற்கு மிக சிறப்பான ஒரு திருமணம். மணமக்கள் இருவரும் எங்கிருந்தோ வந்து இணைந்திருக்கிறார்கள். அதில் இத்தனை பெரிய கூட்டம் நகரத்தார் இங்கே வந்து இருப்பதே மிகப்பெரிய புரட்சி. மாலையும் வந்தது, மக்களும் வந்தார்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு இருக்கிற இந்த காட்சி இருக்கே, ரொம்ப பெரிய திருமணம். அது இதில் இன்றைக்கு மணமகள் டாக்டர் மீனாட்சி கண்ணப்பன், மணமகன் டாக்டர் ஜெய்மோகன். ஒரு பொருத்தமான இணையர். இந்த பொருத்தமான இணையருடைய இந்த வாழ்க்கையில தமிழை வளர்க்கின்ற பெரும்பேறு பெற்றவர்கள் நகர்த்தார்கள். அவர்கள் தமிழையும் வளர்த்தார்கள், சமயத்தையும் வளர்த்தார்கள், சமுதாயத்திலும் சிறந்து நின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த மக்கள் வாழ்க்கையில இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த புதுமை, அதனால என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு பட்டிமன்றம் நடத்துவது. அந்த பட்டிமன்றத்தில் தலைப்பு என்ன, திருமண நிகழ்வுகள். மகிழ்ச்சியாக இருந்தது. அன்றைக்கா இன்றைக்கா? அன்னைக்கு சந்தோஷமா இருந்துச்சா, இன்றைக்கு சந்தோஷமா இருக்கா? ஆனந்தமாக இருப்பதுதான் திருமணத்தில் வருகிற பாருங்க. ஒவ்வொருத்தரும் அது நகரத்தார் நகையை எடுத்து வெளியே போட ஆரம்பிச்சாங்கன்னா கொள்ளாது. இருந்தாலும் ஒரு அழகா ஒரு செட்டா அவங்க வருகிற காட்சி வேற எங்க எடுத்துட்டு போறது?
இந்த நிகழ்ச்சியில் வந்து அவங்க இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிற போதே மகிழ்ச்சி என்றால் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி ஒரு நினைப்பில் இன்றைக்கு ஒரு பட்டிமன்றம் போட்டிருக்கிறாங்க இந்த பிள்ளைகளை வாழ்த்துவதற்கு. ஒருமனதாகினர் தோழி இந்த திருமண மக்கள் என்றும் வாழி, பெருமனதாகி இல்லறம் காக்கவும் பேறு எனப்படும்பதை நாரையும் சேர்க்கவும் ஒருமனதாகினர் தோழி இந்த திருமண மக்கள் என்றும் வாழி. இந்த நாள் போல எந்த நூற்றாண்டும் இன்பம் என ஒவ்வொரு இமைப்போதும் தாண்டும் செந்தமிழ் நாட்டினை தொண்டுகள் யாண்டும் செய்யத்தக்க ஓரிரு மக்களை இவர் பெற வேண்டும் என்று மதுரை மீனாட்சி வணங்கி அவர்களை வாழ்த்தி எங்களுடைய பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். இந்த பட்டிமன்றத்தில் இப்போதும் கிட்டத்தட்ட 11:25 ஆயிருச்சு. 12:30 வரை நடத்தலாம்னு எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. அதனால் உள்ளே உட்கார்ந்துருக்க பெரும்பாலும் போக மாட்டாங்க. இருந்தாலும் நேரம் சாப்பாட்டு நேரம் இல்லை, மதியம். சரி, பட்டிமன்றம் என் நேரம் முடியுமோ, நம்ம அங்கே போய் கொட்டிக்கிடுவோம் அப்படின்னு போயாச்சுன்னா சிக்கலாக போயிடும். அதனால் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிடுறேன், 12:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும் என்று சொல்லி இப்போது திருமண நிகழ்வுகள் மகிழ்ச்சியாக இருந்தது. அன்றைக்கே நீ தொடங்குறிய, அன்றைக்கே என்ற அணி தொடங்குகிறது. தம்பி பேரு அண்ணாமலை. தம்பி பேர் என்ன செய்றீங்க தம்பி? ஐடியில். தம்பி அவர் நகரத்தார். ஏன்னா திருமணங்களுக்கு போக்கும்போது திருமணம் அப்படின்றது ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நகரத்தார் திருமணம் தனி, அங்கே இருக்கிற சொற்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அந்த சொற்களை கண்டுபிடிக்கிறதுக்கே பெரிய பாடு. அதனால் கொஞ்சம் அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த பக்கத்தில் ஒரு ஆடு அந்த பக்கத்தில் ஒரு ஆடு போட்டிருக்கிறோம். இந்த தம்பி ஐடி படிக்கிறாங்க, வளரும் பேச்சாளராக்கணும். எங்களுக்கு பேச்சாளர் வேணும். அதனால 5 மணி துணி தான். வாங்க, அவரை அன்போடு அழைக்கிறேன். மாணிக்க நாச்சியவள் மாண்பாய் வீட்டிற்கும் அழகிய ஊராம் கன்றமாணிக்கம் தனில் பிறந்து கோநாட்சி செய்கின்ற மீனாட்சி பவனி வரும் மதுரையம் பதியில் வளர்ந்து டாக்டர் முத்தலகப்பன் காமாட்சி இவர்களால் வளர்க்கப்பட்ட கனிவான பேரன் இந்த அண்ணாமலை சின்னாஞ்செட்டியின் அன்பான வணக்கங்கள். உலகம் யாவையும் தாமுள்ள வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே என்ற கம்பரின் வைரவலிகளால் எல்லாம் அல்ல இறைவனை வணங்கி எனது வாதத்திற்குள் செல்கிறேன். நான் என்னோட வாதத்திற்கு செல்றதுக்கு முன்னாடி ஒரு குறிப்போட நான் இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது என்னோட 100வது பட்டிமன்ற மேடை. ஐயா முன்னாடி நான் அது பேசுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். சரி, தலைப்புக்கு வருவோம். இதெல்லாம் முன்னுரையில் சொல்லிக்கிறாரு, தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. சரி சரி, தலைப்புக்கு வருவோம். திருமணங்கள் என்றைக்கு மகிழ்ச்சியாக இருந்தது, அன்றைக்கா இன்றைக்கா? அதான் தலைப்பு. நம்ம அன்றைக்கு பார்க்கலாம். அப்போ அன்றைக்குன்னு எடுக்கும்போது என்னது ஒரு கேள்வி, திருமணம் நாங்களே மகிழ்ச்சி தானே, இதுல என்ன அன்றைக்கா இன்றைக்கா அப்படின்னு கேட்டா, முன்னாடிலாம் ஒரு இது இருந்துச்சு. நம்ம திருமணம்னா தாய பிள்ளைங்க எல்லாரும் வந்து எல்லாரும் முன்னாடி வாசல்லே நின்று வாங்க வாங்க உட்காருங்க, இங்கதான் பந்தி நடக்குது, அங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு. இப்பெல்லாம் எப்படி இருக்கு, ஒரு பொம்மை இருக்கு, வந்தா வாங்க வரலைனா போங்க, வந்தா வாங்க வரலைனா போக, அப்படி ஒரு காலத்துல வந்து நம்ம இப்ப இருக்கோம். முன்னாடிலாம் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல அந்த பொம்மை பேசுதோ, முன்னாடிலாம் நம்ம வீட்டுல வந்து திருமணம் நடந்துச்சு, எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு தெரியுமா? ஆனா இப்ப இருக்க திருமணம்லாம் எப்படி நடக்குது தெரியுமா? வீட்டை விட்டாதான் திருமணம் நடக்க முடியும். எல்லாரும் கஷ்டப்பட்டு லோன் வாங்கி திருமணத்திற்காக லோன் வாங்குறாங்க.
அப்போ திருமணத்திற்காக லோன் வாங்கி அதை அடைக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையை தொடங்குறது வந்து ஒரு திருமணம் சொல்றாங்க. ஆனா அந்த திருமணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த திருமணத்திற்காக லோன் வாங்கி ஓடாத இடத்துக்கெல்லாம் ஓடுறாங்க இப்போ. அப்போ முன்னாடி வந்து திருமணம் வந்து ரொம்ப ஒரு ஈஸியா இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு திருமணம் வந்து ஒரு பொருட்காட்சியாக தான் நடக்குதுன்னு நான் சொல்லுவேன். இப்பெல்லாம் ஒரு ரொம்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஒன்று இருக்கு. எப்படின்னா பண்டைய நம்ம வந்து ஃபாரின் கலாச்சாரத்தை விடுங்க. நான் ஒரு திருமணத்திற்கு போனேன் ஐயா. அந்த திருமணம் கேரளா ஸ்டைல் வெட்டிங்கா. இவன் என்ன பண்றான், நம்ம ஆளு பிறந்தது வந்து மதுரை பக்கத்துல இருக்க உசிலம்பட்டி. இவன் கேரளா ஸ்டைல் வெட்டிங் பண்ணணும்னு தாய பிள்ளைல எல்லாத்தையும் ஒரு வேன்ல அடைச்சு கேரளா கொண்டு போய் விட்டு, அவனுக்கு மொழியும் தெரியல பாஷையும் தெரியல. அங்க போய் வெள்ளப்பணியாரம் இருக்கா, இல்ல இங்க அப்பமும் கடலைக்கறியும் தான் இருக்கு. சாப்பிடவே முடியல. அப்போ சரி, அப்படி கேரளாக்கு போலையா, கேரளால இருந்து என்னென்னலாம் இங்க கொண்டாட முடியுமோ அவ்வளவு செலவு, அவ்வளவு ஆடம்பரம். ஆனா முன்னாடி அப்படி இல்லை தெரியுமா? திருமணம்ன்றது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. இவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ் கிடையாது, டிப்ரெஷன் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே நம்ம திருமணத்தை அவங்க திருமணமா நடத்து பண்ணிட்டு இருந்த காலம் இருந்துச்சு. இப்ப அப்படி இல்லை. சொந்தக்காரவங்களாம் பார்க்கறதே கிடையாது நம்ம திருமணத்துல. இப்பெல்லாம் ஒரு ட்ரெண்ட் இருக்கு. என்னன்னா பங்காளிக வரதில்லை. அதுதான் எங்களோட ஆதங்கமாவே இருக்கு. ஏன்னா நம்ம இப்ப இருக்க திருமணத்தெல்லாம் சொந்தக்காரன் வந்தாங்கன்னா இவங்க சொந்தக்காரங்களாவே கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. ரொம்ப நாங்களாம் வந்து இப்போ எப்படி நினைக்கிறோம்னா, எங்களுக்கு இந்த காலத்து திருமணம் ஸ்டைலே வேணாம், அந்த காலத்து திருமண ஸ்டைல் தான் வேணும். ஏன்னா 3 நாள் நாங்க வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க தாய பிள்ளையோட மன மகிழ்ச்சியா பேசி மகிழ்ந்து உறவாடி அப்பேற்பட்ட திருமணம் தான் வேணும். இன்னைக்கு திருமணம் 3 நாளா நடக்குது. அரை நாள் வராங்க, இது கிஃப்டை கொடுக்குறாங்க, ஒரு போஸ் ஸ்மைல் ப்ளீஸ், அப்புறம் போயிடுறாங்க. இதுதான் இன்றைய திருமண நிலைமையாவே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச முன்னாடிலாம் வந்து திருமணத்துல வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, எதிர்பார்ப்பு. இப்போ எதிர்பார்ப்பே திருமணமா இருக்கு. இப்போ பொண்ணுங்கெல்லாம் எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்களேன், எங்களை மாதிரி ஒரு அழகான பையனை அப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, மாப்பிள்ளை ஐடியில் இருக்கணுமா, ஐடியில் இருக்கிற மாப்பிள்ளைக்கு முடி நிறையா இருக்கணுமா. எனக்கு என்ன சம்மந்தமே தெரியல. ஐடியில் இருந்தால் எப்படிங்க முடி இருக்கும்? அப்புறம் இன்னொன்று, மாமியாருங்க கூட இருக்கவே கூடாது. இது மாதிரி பல எதிர்பார்ப்புல இந்த திருமணம் வந்து இன்றைய திருமணங்கள் வந்து போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்சி இருக்காங்க. அவங்க ஒரு 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 அழகான முருகன் பூஜை மதுரையில நடந்துச்சு. மதுரையில அந்த ஆட்சி வந்து பாடுறாங்க. முருகன் பூஜைலாம் நம்ம பாடுவோம்ல, என்ன பாடுறாங்க? சுட்ட திரு நீரெடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம், அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது 6 எழுத்து மந்திரம். 6 எழுத்து மந்திரத்தை அண்டிப்பகல் சிந்தனை செய் நெஞ்சமே, அந்த 6 எழுத்து மந்திரத்தை யார் எடுத்து ஓதினாலும் அவங்க வந்து நிற்பார் முன்னமே. எனக்கு ஒண்ணுமே புரியல. அது யார் அவங்க? அதுதான் எனக்கு புரியாம, யார் அவங்க வந்து நிற்பார் முன்னமே அப்படின்னு யாருன்னு எனக்கு தெரியல. சாப்பிடும் போது அந்த ஆட்சியை வேகமா ஓடி போய் சேஸ் பண்ணி பிடிச்சு, நீங்களே அவங்க யாரு, அதுல ஆறுமுகம் தானே வரும் அப்படின்னு கேட்டேன். அவங்க பேரு தான் ஆறுமுகம், நான் அவங்க பேரை சொல்லவே மாட்டேன் அப்படின்னு. இன்றைய திருமணங்கள், டேய் போடா வாடா, ஏண்டா இப்படி பண்ற, இங்க வாடா, உனக்கு என்னடா தெரியும், ஏங்க டாடான்னு கூப்பிடுறீங்க, நாங்க டார்லிங்க சுருக்கி டாடான்னு நாங்க கூப்பிடுவோம். அப்போ இன்றைய திருமணங்கள் இப்படி போயிட்டு இருக்கு. நிறைவாக நான் இப்படி சொல்லி நிறைவு பண்றேன். திருமணங்கள் வந்து அன்றைய திருமணங்கள் எப்படின்னா மஞ்சள் மாதிரி, எவ்வளவு மங்களகரமானது, எவ்வளவு லைவா இருக்கும். ஆனா இன்றைய திருமணங்கள் எப்படி தெரியுமா? மஞ்சள் கலர் மாதிரி. அது கலரை மட்டும் பார்த்து அழகா இருக்குன்னு சொல்லதான் வேணும். ஆனா அந்த உண்மை தன்மை இருக்கான்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதுதான் எங்க வாதமும். நம்ம பிளாஸ்டிக் வாழை மரங்கள் எத்தனை வேணா கட்டலாம், ஆனா வரவேற்புல வந்து ஒரிஜினல் வாழை மரத்தை கட்டினாதான் பசுமையா இருக்கும். அதனால அன்றைக்கு திருமணங்கள் தான் என்றும் பசுமையா இருக்கும் சொல்லி வாய்ப்பளித்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி அண்ணாமலை 100 பட்டிமன்றம் பேசியிருப்பார்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. நல்லா பேசுறாரு. அன்றைக்கு திருமணங்கள்ல வாழை மரம் கட்டியிருந்தது, இன்னைக்கு பிளாஸ்டிக்லேயே பண்ணிடுறோம்யா.
எது மகிழ்ச்சியாக இருந்திருக்கும்னு சொல்லுங்க. எப்படியெல்லாம் அன்னைக்கு வாங்க 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 அப்படின்னாங்க. வாங்க வாங்கன்னு சொல்கிறது நகரத்தாருடைய தனி குறியீடு. வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வந்து வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது. மற்ற பிரிவுகளில் ஒருவர் கூப்பிடுவார், இன்னொரு வீட்டு பெரியவன்னு வந்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மற்றெல்லாம் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதெல்லாம் நல்லா ஞாபகமாக சொல்லி தம்பி தன்னுடைய பேச்சை தக்க வச்சிருக்காரு. இதை எதிர்த்து பேசுறதுன்னா நீங்கள் அந்த பிள்ளைகள் நல்லா பேசினாங்க, நீங்கள் ஒரு கைத்தட்டு கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். ஏன்னா இது மகிழ்ச்சியான தருணம், இது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். அவங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுத்தா கொஞ்சம் உற்சாகமாக பேசுவாங்க. அதனால் நல்லா இருக்கிற இடத்துல ஒரு கைதட்டு கொடுத்துருங்க. இப்போ இதை மறுக்கணும். அன்னைக்கு இருக்கிற திருமணங்கள் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல வரணும் இல்லையா? அதை சொல்றதுக்கு அது பேர் மீனாட்சி அம்மா, மீனாட்சி அம்மா, எங்கள் மதுரை மீனாட்சி வருது. வாங்கம்மா. நீங்கள் எங்கே இருக்கீங்க? சென்னையில் இருக்காங்க அவங்க. சரி. பொதிகை மலை காட்டுக்குள் பொருணை நதி வீட்டுக்குள் எதிரிகளின் கூட்டுக்குள் இமைதிறந்து பிறந்தவளே, அரம்புக்குள் மனமாகி கரும்புக்குள் சுவையாகி என் நரம்புக்குள் உணர்வான என் தமிழே தாயே, உன்னை வணங்குகிறேன். என்னை ஈன்றோருக்கும் அறிவூட்டிய சான்றோருக்கும் அவை நிறைந்த பெரியோருக்கும் பேராண்மை இளையோருக்கும் பெண்ணியமாய் வந்தோருக்கும் கண்ணான மழலையருக்கும் கைகூப்பி சொல்லுகிறேன் காரைக்குடி மீனாவின் கனிவான வணக்கங்கள். தம்பி அண்ணாமலை, சேஷாத்ரி அண்ணனுக்கும் புலவர் ஐயாவுக்கும் தான் வயசாயிருச்சு. அந்த கால திருமணம் தான் பேச வந்திருக்காங்க. நீங்க 2K கிட்டு. நாளைக்கு உங்களுக்கு பொண்ணு பாக்குறப்ப மின்னல் மாதிரி இப்படி போற பொண்ணை காமிச்சா நீங்க ஒத்துக்குவீங்களா? இதாம்பா அங்கவை, இதாம்பா சங்கவை, ஏதாவது ஒண்ணு மின்னல் மாதிரி போகும்பா முடிவெடுனா பொங்க வச்சிட மாட்டீங்க. பழகலாம். சங்கவைனா என்னைய மாதிரி தான் இருக்கணுமாப்பா? ஐயா மாதிரி வாங்க பழகலாம். யாரு என்னன்னே தெரியாம எப்படிங்க கல்யாணம் பண்ண முடியும் தானே கேட்பாரு. எப்படி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வந்ததுனால வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வாங்கன்னு கேட்கலையா? என் பானையை தந்தாச்சு எவ்வளவு நேரம் நின்று எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அன்னைக்கெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் பத்திரிக்கை வைக்கிறதுக்குள்ள ஒவ்வொரு வீட்லயும் சாப்பிடல முடியலன்னு சொன்னா, நம்ம வீட்டுல அவன் சாப்பிடலையா, அவன் கல்யாணத்துக்கு நான் போக மாட்டேன். எத்தனை வீட்லயே அவங்க சாப்பிட முடியும்? 80 கிலோ இருந்த அப்பச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 50 கிலோ ஆயிடுவாரு. அப்படி இருக்கப்ப வேலை அதிகமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை கூட அவரால் கொண்டாட முடியாத அளவுக்கு தான் அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு எப்படியா? ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கையில வேலையை கொடுப்பா, நம்மளும் சேர்ந்து கொண்டாடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆனந்தமா கொண்டாடுறாங்க. வாங்க சாப்பிடுவோம். அன்னைக்கெல்லாம் வந்து எல்லாருமே ஒரே குடும்பமா ஒன்னாவே இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் தனித்தனி ஆயிட்டாங்க. எப்போதுமே வைரத்தை கையிலே வச்சுட்டு வெளியில தேடுற உலகம் தான் இது. பக்கத்திலே இருந்தா அருமை தெரியாது. எல்லாரும் பிரிஞ்சே இருக்கும் போது, என்னைக்காவது ஒரு நாள் எல்லாம் ஒண்ணு கூடி இருக்கும் போது அதனுடைய மகிழ்ச்சியே வேறதான் தெரியுமா? அன்னைக்கு எங்க பாட்டி ஆயாலாம் எங்க அம்மாவை பிடிச்சி அந்த கத்துனாங்களா எங்க அம்மா கல்யாணத்தன்னைக்கு கண்மை போட்டதுக்காக. இன்னைக்கு பொண்ணோட ஆயா, பொண்ணோட அக்கா, பொண்ணோட அப்பத்தா எல்லாருமே ஹேர் ஸ்டைலிஸ்ட், மேக்கப், சாரி டிராப்பிங்னு எல்லாமே பண்றாங்க. யாரு பொண்ணு, யாரு அப்பத்தா, யாரு ஆயானே தெரியல. அந்த அளவுக்கு இளமையா இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே இளமையா இருக்கதானே ரொம்ப பிடிக்கும். யாருக்குதான் வயசானா பிடிக்கும்? அன்னைக்கு தம்பி சொல்றாரு வாடா போடான்னு கூப்பிடுறாங்களாம். வாடா போடான்னு கூப்பிடுறத நீங்க பாத்தீங்க. அன்னைக்கெல்லாம் வந்து கெத்த விடாதடா மாப்பிள்ளையா ரஃப் அண்ட் டஃபா இருக்கணும்டான்னு சொல்லி சிரிக்க கூட மாட்டாப்ல அந்த மாப்பிள்ளை. பொண்ணு சிரிச்சிருமா? பொண்ணு சிரிச்சாதான் குறை சொல்லுவாங்களே. போச்சு. பொண்ணு சிரிச்சாலும் குறை, சிரிக்கலன்னா என்னடி ஆத்தா இது இப்படி சிரிச்சுட்டு இருக்கு அப்படிம்பாங்க. இன்னைக்கு மாப்பிள்ளை மண்டிட்டு அந்த மோதிரத்தை அந்த பொண்ணு கையில போடுற சமத்துவமான திருமணங்கள் இன்னைக்குதான் இருக்கு.
ஆட்சிகள்லாம் நம்மளாம் அந்த காலத்துல எல்லாம் ஒரு செகண்ட்ல இப்படி பொண்ணை பார்த்துட்டு வந்துருவாங்கல்ல. பொண்ணு எப்படி இருந்தா, பொண்ணு யாரு, இதுவா அதுவான்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது, அத்தா பொண்ணை போய் பார்த்துட்டு வந்தீங்களே நல்லா இருந்துச்சா அந்த மாப்பிள்ளை கேட்பாரு. அப்ப அந்த ஆட்சி சொல்லும், நல்லா தான் இருக்கா அப்படின்னுச்சுனாவே போச்சு. இவன் கன்ஃபியூஷன்லயே இருப்பான் கல்யாணம் முடிகிற வரைக்கும். அதான் நல்லா சொன்னா தான் என்ன நல்லா தான் வேற சொல்றாங்களே அப்படின்னு பதட்டத்திலே வச்சிருப்பாங்க நம்மளை கடைசி நேரம் வரைக்கும். இப்படி எல்லாமுமே வந்து ஒரு மாதிரி பெண்ணினுடைய விருப்பமோ, ஒரு பையனுக்கு பொண்ணை தெரியாமலே நடந்த திருமணங்கள் கட்டாய திருமணங்களாக தான் பெரும்பாலும் இருந்தது. சரி, இப்பெல்லாம் இன்வைட் அனுப்புறாங்க. யாரும் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறது கிடையாது. அன்னைக்கு பத்திரிக்கை வச்சா என் பேரை சின்னதா போட்ட, என் பேரை பெருசா போட்டு எப்படி நீ போடுவேன்னு அவ்வளவு சண்டை. இன்னைக்கு அப்படி இல்லையோ? இன்னைக்கு இன்வைட்ல பொண்ணு பேரும் மாப்பிள்ளை பேரும் மட்டும்தாங்க இருக்கு. எதுக்கு பஞ்சாயத்து? கூகுள் மேப்ல ஸ்கேனர் போட்டு லொகேஷன் கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. அன்னைக்கெல்லாம் விலாசம் கண்டுபிடிக்க முடியாம காலையில 9 மணி கல்யாணத்துக்கு நைட்டு 9 மணிக்கு தான் வந்து சேருவாங்க. மாமியாரும் மருமகளும் போடாத சண்டை கிடையாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, மாமியாரும் மருமகளும் கட்டி பிடிச்சுக்கிட்டு முத்தம் கொடுக்கிற காட்சியெல்லாம் நம்ம பாக்குறோம்னு சொன்னா இன்றைய கால திருமணங்கள் தான் மகிழ்ச்சியை தருது. அன்னைக்கு இல்ல திருப்பூட்டுதல்னு ஒண்ணு நகரத்தாருல சொல்லக்கூடிய வார்த்தை தாலி கட்டுறதுக்கு. அப்படின்னா வரக்கூடிய மகாலட்சுமியை பூட்டி வச்சுக்கப்பா அப்படின்னு அர்த்தம். ஆனா அன்றைக்கு பூட்டப்பட்டது மகாலட்சுமி மட்டும் கிடையாது, மகாலட்சுமியோட மனசும் தான். அதத்தான் ஒரு கவிஞன் அழகா சொன்னா, வெட்டப்பட்ட வாழை மரத்தின் இலைகள் ஒன்றோடு ஒன்று உரசி கொண்டிருக்கையில், அதாவது வாழை மரத்தின் இலைனா பொண்ணும் மாப்பிளையும், வெட்டப்பட்ட வாழை மரத்தின் இலைகள் ஒன்றோடு ஒன்று உரசி கொண்டிருக்கையில் பூ தேனை சொட்டலாமா சொட்ட வேண்டாமா என்று காத்து கொண்டிருக்கையில், சீரியல் விளக்குகள் மினுமினுக்க எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்த திருமணத்தில் வெட்டப்பட்ட வாழை மரத்தின் அடியில் மட்டும் நீர் கசிந்து கொண்டே இருந்தது அந்த மணப்பெண்ணின் மனதை போல. அந்த மாதிரி அவளுடைய ஆசை கனவுகள் எல்லாமே மறைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த காலத்துல தன்னோட பேஷன், தன்னோட கரியர், தன்னோட மனசு எல்லாத்தையும் முழுமையா சொல்லி, இதுதான் நான் இப்படித்தான் இருப்பேன், நமக்கு ஒத்து போகுமா அப்படின்னு பார்த்து அன்னைக்கு மனசளவுல மாற்றுத்திறனாளிகளாக எதுவுமே பேச முடியாத இருந்த பெண் இன்னைக்கு கொண்டாடி அந்த திருமணத்தை மகிழ்விக்கிறான்னு சொன்னா பெரும்பாலும் மகிழ்ச்சியை தருவது இந்த கால திருமணங்களே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. என்ன ஒரு அருமையா ஒரு தொடர் போட்டுச்சு, கடைசியா கண்டுபிடிச்சிகளை நம்ம தெரியாது. மனத்தாலும் மாற்றுத்திறனாளியாக அன்றைக்கு இருந்தது பெண்கள். ஒரு அருமையான தொடர் அது. நகரத்தார் வீட்டு பிள்ளைகள் எப்படி ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்கின்றதுக்கு அடையாளங்கள்ல இது ஒன்று. ரொம்ப தெளிவாக அடிச்சிருக்கிறாங்க. திருமணங்கள் அன்றைக்கு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நடக்கக்கூடிய திருமணம். ஒருத்தர் முன்கூட்டியே தெரிந்து இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற திருமணத்தில் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டு செய்கிற முடிவு திருமணம் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த காட்சி இருக்கு பாருங்க, அதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அன்னைக்கு இருக்கிற திருமணம் தான் ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி தம்பி ரொம்ப அருமையாக சொன்னார். ஓடுற ஓட்டத்தில் அதை மாற்றுறாங்க அவங்க. அன்னைக்கு யாருங்க பொண்ணு பாவம் முன்ன பின்ன அவரை பார்த்தது இல்லைன்றாங்க. இப்போ முன்கூட்டியே பார்த்து ஒருவரவர் குணங்களை புரிந்து கொண்டு நடக்கிற திருமணம்ன்றாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் திருமணம் ஆன ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்கள கேட்கலாம்ல. ஏன்னா இதெல்லாம் இவங்க திருமணம் இல்லைடாமா, திருமண மண்டலம் என்ன பரவாயில்ல, இவங்க திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது கொஞ்சம் அனுபவப்பட்ட கோஷ்டியாக தெரியுது. இங்கே அனுபவப்படாத ஒரு கோஷ்டி பேசியிருக்கு. சரி, இப்போ இந்த பக்கத்து சேஷாத்திரின்னு தம்பி வர்றாரு, நல்ல பேச்சாளர், எல்லாம் ஐடி தான், தெளிவான பிள்ளை. பேசுங்க, புத்த புராணம் பார்த்த மாதிரி இருக்கும். பெருமதிப்பிற்குரிய நடுவர் ஐயா உள்ளிட்ட இந்த மேடையை வணங்கி
இந்த திருமணம் காணுகின்ற மணமக்களை வாழ்த்தி இந்த அரங்கில் நிறைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வணங்கி என் விவாதத்தை தொடங்குகிறேன். எனக்கு முன்னாடி மீனா அவர்கள் பேசினாங்க. எனக்கும் புலவர் ஐயாவுக்கும் வயசாயிடுச்சான். நீங்க வேணா பாருங்க, மீனாக்கு வயசே ஆகாது. எங்களுக்கெல்லாம் 30க்கு அப்புறம் 31னா அவங்களுக்கு 30க்கு அப்புறம் 29, 28. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு பட்டிமன்றம் கூப்பிட்டீங்கன்னா ஒரு 20 வயசுல பேசுவாங்க அவங்க. நாங்கெல்லாம் 80 வயசுல பேசுவோம். ஒரு லாஜிக்கே இல்லாம துவங்கியிருக்காங்க. அதை தான் நான் பதிவு பண்ண விரும்புறேன். இன்னொன்னு சொன்னாங்க, அவங்க வீட்டுல சொந்தக்காரவங்க வந்து வாசல்ல நின்று வணங்கி வணங்கி எல்லாரையும் கூப்பிட்டு 80 கிலோ இருந்தவங்க 50 கிலோ ஆயிட்டாங்களாம். இது ஒரு விதத்துல நல்லது தாங்க மீனா, சுகர் வராம இருக்கும். இப்போ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுத்து 50 கிலோ ஆண்கள் எல்லாம் 80 கிலோ ஆயிடுதுங்க. அப்புறம் எந்த டாக்டர் கிட்ட போய் வெயிட்டை குறைக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சுட்டு போயிடலாமே. இன்னைக்கு எல்லாரும் மேக்கப் போட்டுட்டு அழகா இருக்காங்களாம் மணமக்கள் பக்கத்துல, சொன்னாங்களா இல்லையா? இப்போ சிக்கலே அதுதான், மணப்பொண்ணு யாருன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் ஒரே மாதிரி போட்டி போட்டுட்டு எல்லாம் ஒரே மாதிரி. இந்த பஃபேல எல்லாம் ஒரு குச்சி வைப்பீங்கல்ல, உருளைக்கிழங்கு கறி தக்காளி ரசம்னு, அது மாதிரி இதுதான் மணமகள்னு ஒரு போர்டு வச்சிருங்க. அதை பார்த்து அதான் புரியும். இதெல்லாம் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல புதுசாக பண்ண ஆரம்பிங்க. இன்னொன்று சொன்னாங்க, சமத்துவ கல்யாணம் நடக்குதான் இப்போ. அது சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, மாப்பிள்ளை மண்டிட்டு பெண்ணின் கையில மோதிரம் போடுறானா, இது சமத்துவமா? அவன் மண்டிட்டு கீழே கிடக்கான், பொண்ணு நின்றுட்டு இருக்கு. இதுல எங்கம்மா சமத்துவம் வந்துச்சு உங்களுக்கு? லாஜிக்கோட பேசுங்க. வாழை மரத்தை வெட்டிட்டு அதுல இருந்து நீர் வருதா, அது பெண்ணின் கண்ணில் வர கண். மாப்பிள்ளை மண்டிட்டு முதலத்தை போட்டாரு அப்படிதான் சொன்னாங்க. வாழை மரத்தை வெட்டினா நீர் வருதா, அது ஏன் பெண்ணின் கண்ணீர்னு பாக்குறீங்க? ஆணின் கண்ணீர் அந்த மாதிரி இருக்காதா? இன்னொன்னு சொன்னாங்க, இன்னைக்கு எல்லாம் இன்வைட் அனுப்புறாங்களாம். சொந்தக்காரங்க பேர் போடலன்ற பிரச்சனையே இல்லையா? இப்ப இன்வைட் அனுப்புறதுல என்ன தெரியுமா பிரச்சனை? வாட்ஸ்அப்ல அனுப்பும் போது அது நமக்கு பர்சனலா வந்த மெசேஜா ஃபார்வர்ட் மெசேஜானே தெரியல. கல்யாணம் நடக்கிறதே அவனுக்கு தெரியல. இவங்க இன்வைட் அடிச்சுட்டு சும்மா உட்காந்துருக்காங்க. சித்தப்பாக்கு இன்வைட் அடிச்சுட்டு வானா அவர் என்ன நேர்லயே வருவாரு? ஜூம் லிங்க் இருக்கா இல்லைன்னா யூடியூப்ல இருக்கா அப்படின்னு கேட்பாரு. சித்தப்பா நீங்க வந்து சாப்பிட வேணாமா, ஜொமாட்டோல அனுப்பிச்சிடுமா, மொய் எழுத வேணாமா, ஜிபேல பண்ணிடுறோமா. சொந்தக்காரங்க நேர்ல வந்து பார்த்து நெருக்கமா நடக்கிற கல்யாணம் எப்படி, தள்ளி தள்ளி நின்று நடக்கிற கல்யாணம் எப்படி? என்ன பேசுறீங்க நீங்க? சொந்தக்காரங்க தள்ளி தள்ளி நிக்கிறாங்க. ஆமா ஐயா, தூரமா நிக்கிறாங்க, வீட்லயே இருந்துடுறாங்க. பெண்கள் அன்னைக்கு வந்து மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொன்னாங்க. அந்த சொல்லுல இருக்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதோ ஒரு திறமை சூப்பரா இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு எந்த திறமையும் இல்லையம்மா. சமைக்கிறது கூட நீங்க சமைப்பீங்களான்னு நாசூக்கா கேக்குறீங்க, கேட்டா சமத்துவன்றீங்க. இன்னைக்கு இந்த கூட்டத்தையே பாருங்க ஐயா, இளைஞர்கள் அதிகமா இருக்காங்களா 45+ அதிகமா இருக்காங்களா? 45 மேலதான் அதிகமா இருக்காங்க. அதுலயும் 1-2 சின்ன பயல்கள் இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா கையில மொபைலை வச்சுக்கிட்டு வீடியோ கேம் பார்த்துட்டு இருக்காங்க. கல்யாணத்தை பார்த்தா ஒரு சின்ன புள்ள இருந்துச்சுன்னா கூப்பிட்டு கேளுங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சு. இதைத்தான் நாங்க சொல்ல வரோம். மீனா வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இன்னைக்கு நடக்கிற கல்யாணத்துல தான் அவங்களுக்கு லாபம் அதிகம். ஏன் அப்படின்னா அதனால தான் அந்த பக்கம் பேசுறாங்க. இந்த வீட்டில் கல்யாண வீட்டில் வந்துட்டா அந்த பெண்களுக்கெல்லாம் மெஹந்தி ஒன்று போட்டு விட்டுருவாங்க தெரியுங்களா? அது ஏன்னு கேட்டேன் ஒரு ஈவென்ட் மேனேஜர் கிட்ட. பெண்கள் எல்லாம் வேலை செய்வாங்கல்ல, அவங்கள வேலை செய்ய விடாம தடுத்து கையில் மெஹந்தி போட்டு அப்படியே ஒரு 5 மணி நேரம் உட்காந்து வச்சுட்டா அந்த வேலையை இவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. இவங்க எக்ஸ்ட்ராவா பில்லு போட்டுடலாம். இவங்க பிஸ்னஸ்ல வளர்க்கறதுக்காக. சார், அந்த காலத்து கல்யாணங்கள் சிம்பிளா நடந்துச்சு. நம்ம எந்த பகுதியில் வாழ்ந்தோமோ அங்கதான் கல்யாணம் நடக்கும். நம்ம வீட்டுக்கு வர பால்காரர் கல்யாணத்துக்கு வருவாரு, மளிகை கடைக்காரர் வருவாரு, காய்காரம்மாவை கூப்பிடுவோம். ஆனா இன்னைக்கு தம்பி சொன்ன மாதிரி டெஸ்டினேஷன் வெட்டி கேரளா போனா கூட பரவாயில்லைங்க, பையன் பொண்ணு 2 பேரும் சமயபுரம் கல்யாணம் ஜப்பான்ல வைக்கிறாங்க. மொத்த பேரையும் இங்கேருந்து கூப்பிட்டு போறாங்க. என்ன இது? அன்னைக்கெல்லாம் வந்து இன்னைக்கு டெஸ்டினேஷன் வெட்டிங் ஃபேமஸா இருக்குங்க. அன்னைக்கு கல்யாணம் தான் டெஸ்டினேஷனாவே இருந்துச்சு. பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் நடந்துச்சுன்னா அதுதான் சந்தோஷம்னு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எங்கேயோ போய் உட்கார்ந்து கல்யாணம் பண்ணாதான் கல்யாண சந்தோஷம்ன்றான். மொத்த கல்யாண செலவு எவ்வளவு ஆகுமோ அன்னைக்கு இன்னைக்கு வீடியோகிராஃபருக்கு மட்டுமே ஆகுது.
வீடியோகிராஃபர் எல்லாம் நின்றுட்டு போட்டோ எடுக்கிறாங்கன்னு நினைச்சிடாதீங்க, படுத்து கிடக்காங்க அங்கங்க. ஓ இந்த கேபிள் ஒயர் போற மாதிரி 2-3 தம்பி படுத்துக்கிட்டு போட்டோ எடுக்குது. நமக்கு பயமா இருக்குங்க, மிதிச்சு வச்சிருவோமோன்னு. கேட்டா ரீல்ஸுக்கு எடுக்கிறோம் சார், இன்ஸ்டாகிராம்ல போடணும்னு நினைக்கிறாங்க, அதுக்காக எடுக்கிறோன்றாங்க. ஐயாவோட திருமணத்துல எல்லாம் அவர் நினைச்சு பார்த்தாருன்னா தெரியும், போட்டோகிராஃபர் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. திருமணம் முடிஞ்சு ஒரு ஸ்டூடியோல போய் ஒரே ஒரு போட்டோ எடுத்திருப்பார். உள்ளபடி அப்படிதான் நடந்துச்சு. இன்னைக்கு 1000 போட்டோ எடுக்கிறாங்க, எல்லாம் டிஜிட்டல். யார் பாக்குறது? அத்தனை நாங்க பாத்துக்கிடுவோம்ல. கல்யாணம் ஆன மக்களே பாக்குறது இல்ல. அப்புறம் ஏன் எடுக்கிறீங்க? அதுல ப்ரீ வெட்டிங் ஷூட்னு ஒண்ணு இருக்கு, அந்த கொடுமையை பத்தி சொல்லணும். கட்டி பிடிக்கிறது, உருள்றது. நான் நாகரிகம் இல்லாம பேசுறேன்னு நினைச்சிடாதீங்க. நான் நடக்கிறத பேசுறேன். நான் கேட்கிறேன், அத்தனையும் நீங்க போட்டோகிராஃபர் முன்னாடியே செஞ்சீங்கன்னா தனியா போய் என்ன செய்வீங்க? ஆசை என்பது அந்தரங்கமானது, பவித்திரமானது. அதுக்குன்னு ஒரு ரகசியம் வேணாமா? எல்லாமே ஊருக்காகவே வாழ்ந்துறது தான் வாழ்க்கையா? ப்ரீ வெட்டிங் ஷூட்டா? இன்னும் சொல்ல போனாயா, அந்த காலத்துல தொல்காப்பியத்துல ஒரு இலக்கணம் சொல்லுவாங்க, ஏன் திருமணங்களை வகுத்தாங்க அப்படின்ட்டு. பொய்யும் களவும் அதிகமான பிறகு ஐயர் யாத்தனர் கரணம் என்பார் அப்படிம்பாங்க. அப்ப ஒரு பையன் ஒரு பொண்ணோட வாழ்ந்துருவான், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்காம ஓடிடுவான். இந்த மாதிரி நடக்கும்போது அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன எதிர்காலம் இருக்குன்றதெல்லாம் கூடி பேசி கல்யாணம்னு ஒன்று இருக்கணும்னு முறைப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் திருமணம்னு ஒன்றே வந்தது. இன்னைக்கும் எப்படி வருது அப்படின்னா, மன பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றாங்களான்னு பார்த்தா பண பொருத்தம், அதாவது ப்ரொஃபைல் மேட்ச் ஆகுதான்னு பார்த்து கல்யாணம் பண்றாங்க. மீண்டும் அந்த பொய்யும் வழுவும் திருமணத்துக்குள்ள வந்துடுச்சோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. ஓ அப்படியா? எப்போ நம்மலாம் எப்போ மேக்கப் அதிகமாக போடுவோம் அப்படின்னா, நம்ம முகத்தில் பொலிவு குறையுதுன்னு நமக்கு தோணும் போது தான் மேக்கப் அதிகமாக போட்டு அதை மறைப்போம். திருமணங்களில் என்னைக்கு ஆடம்பரம் அதிகமாகிறதோ அன்றைக்கு அதில் மகிழ்ச்சி இல்லை. அந்த மகிழ்ச்சியே இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு தான் ஆடம்பரங்களை அதிகமாக்குறாங்க அப்படின்றது அர்த்தம். இன்றைய திருமணங்களில் என்ன இருக்கிறது என்பதை ஐயா எத்தனையோ திருமணங்களை பார்த்துருக்கார். அவர் கவனித்து ஒரு நல்ல தீர்ப்பாக வழங்குவார். நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தம்பி சேஷாத்திரி, அன்னைக்கு இருந்த திருமணங்கள் எப்படி, இன்றைக்கு இருக்கிற திருமணம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லாமல், அன்னைக்கு தான் மகிழ்ச்சியே இருந்துச்சு, ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க அன்னைக்கு, இன்னைக்கு அப்படியா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் அவருடைய சோகங்களையும் நினச்சிக்கிட்டு சொல்கிறாரு. இப்போ இதுக்கு மறுப்பு கொடுக்கணும் இல்லையா? ஆமாம், தெய்வான எங்கள் பேச்சாளர் குழுவில் இருக்கக்கூடிய பிள்ளை, நல்ல பேச்சாளர். சொல்லுப்பா, அங்கப்பா. இத்தனை நாட்களாக தமிழை கற்றுக் கொடுத்தவர் இன்று எங்களுக்கு உள் வலிமை என்றால் என்னவென்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற பத்மஸ்ரீ நடுவரையா அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, அயல் நாடுகளிலே இருந்தாலும் கூட இன்னமும் கோட்டை கதவோடும் ஜன்னல்களோடும் மிக பிரம்மாண்டமாக ஒரு மேடை அமைத்து பாரம்பரியத்தை தேடி வந்திருக்கக்கூடிய மணமக்களே, திருமண அவையை தமிழ் அவையாக மாற்றி இருக்கக்கூடிய சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, சேஷாத்ரி அண்ணா ரொம்ப அநியாயமா பேசியிருக்காரு. அவர் வேலையை இதாம்மா என்னால தாங்கவே முடியல, கொதிச்சு போயிருக்கேன் நடுவரை. அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு, அவங்க 2 பேருக்கும் வயசாயிட்டாங்கன்னு ஒரு உண்மையை சொல்லுச்சு. இது ஒரு தப்பா? இது ஒரு தப்பா? உண்மை கசக்கும், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக இப்படியா பேசல. ஆனா அவர் சொல்லும் போது ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா, நவையில் இருக்கவங்க எல்லாரும் பெரும்பாலும் 45+. இவருக்கு வயசாயிடுச்சுன்னு சொன்னா இவருக்கு கசக்கும். ஆனா அதே இவருக்கு அது ரத்தம், அடுத்தவங்களுக்கு அது தக்காளி சட்னி. மாப்பிள்ளை மண்டிட்டு மோதிரம் போடுறது இதுதான் சமத்துவ கல்யாணமா? அவன் குனிஞ்சு போயிட்டானே அப்படின்னு கேக்குறாரு. இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா எல்லாம் பாக்குறதே இல்ல போல அவர். இன்னைக்கு ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆயிட்டே இருக்கு.
பொண்ணு வந்து பாரம்பரியமா மாப்பிள்ளை காலில் விழுந்து வணங்குச்சு ஒரு கல்யாணத்துல. உடனே அந்த பையன் என்ன நினைச்சான் தெரியல, டமால்ல விழுந்து பொண்ணு காலில் வணங்கிட்டான். இத சமத்துவ கல்யாணம்னு அவர் ஒத்துப்பாருல. ஆனாலும் ரொம்ப அவர் சொன்னதுலயே ரொம்ப அநியாயமான ஒண்ணு என்ன தெரியுமா, அந்த தம்பியும் கூட சொன்னாங்க, அண்ணாமலையும் கூட சொன்னாரு, அந்த காலத்துல எல்லாம் சிம்பிள் வெட்டிங் இருந்தது, இந்த காலத்துல ஆடம்பரமான வெட்டிங் இருக்கு, லோன் வாங்கி கல்யாணம் பண்றாங்க. இருக்கிறவங்க அத்தனை பேரும் சொல்லுங்க, பொண்ணு பிறந்துட்டாலே பொண்ணுக்கு சீர் செய்யணும் சீர் செய்யணும்னு சொல்லி 20 வருஷம் 30 வருஷமா பொண்ணுக்கு சீர் சேர்த்த குடும்பங்கள் எத்தனை தெரியுமா? தங்கமும் வெள்ளியும் வாங்கி வச்சு அந்த வெள்ளிய வைக்கிறதுக்கு லாக்கரை பிடிச்சு வெள்ளி காசை விட லாக்கர் காசு ஜாஸ்தியா போனதுதான் அதிகம். இன்னைக்கு அத்தனையும் மாறி போச்சு. 2 குடும்பங்கள் சம்பந்தம் பேசுதுன்னா, சம்பந்தம் பண்றாங்க அப்படின்னா, ஒரு காலத்துல பொண்ணு என்ன செய்யும், நல்லா சமைக்குமா அப்படி கேட்பாங்க. அடுத்து பொண்ணுக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்பாங்க. எவ்வளோ எத்தனை நகை இதெல்லாம் கேட்டது உண்டு இல்ல. ஆனா அந்த காலத்துல நான் வெறும் பணமும் பொருளும் மாறுகின்ற இடமாக திருமணம் இருந்தது. இன்றைக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் பரிமாறுகின்ற இரு மனங்களும் பரிமாறுகின்ற இடமாக திருமணங்கள் இருக்கின்றது என்றால் இன்றைய திருமணங்கள் தான் மகிழ்ச்சியை தருகின்றது என்று நாங்கள் சொல்லுகிறோம். இதெல்லாம் இப்படி எல்லாம் சொன்னா, அங்க ஒருத்தர் கேரளா ஸ்டைல் வெட்டிங் பத்தி பேசிட்டு இருந்திருக்காரு. பாவம் தம்பி கேரளா பார்டர்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. கேரளா பார்டர்ல கேரளா ஸ்டைல்ல தான் வெட்டிங் செய்வாங்க தம்பி. ஆனா இங்க அப்படி கிடையாது. சேஷாத்ரி அண்ணா ஒண்ணு சொன்னதுல எனக்கு ரொம்ப கோபம் என்னன்னா, எப்படி இந்த பஃபேல வந்து ஒரு குச்சி வச்சு இது இந்த சாப்பாடு இது இந்த சாப்பாடுன்னு சொல்ற மாதிரி பொண்ணுக்கும் அம்மாவுக்கும் ஆயாவுக்கும் குச்சி வச்சு இது யார் யாருன்னு சொல்லணும். பொண்ணு பெண் குலத்தை தெய்வத்தோடு ஒப்பிட்டார்கள். பெண் குலத்தை சாப்பாடோடு ஒப்பிட்ட ஒரே ஒரு மனிதரை நான் இங்கேதான் பார்க்கிறேன். அந்த காலத்துல எல்லாம் பொண்ணுங்க மாற்றுத்திறனாளியா இருந்தா கூட ஏதோ ஒரு திறமை இருக்கும். இன்னைக்கு பெண்ணுக்கு எந்த திறமையும் இல்லைன்னு எப்படி அவர் சொல்லலாம்? அதானே, படிச்சுட்டு சம்பாதிச்சுட்டு வீட்டையும் பார்த்து வெளியையும் பார்த்து கெரியரையும் பார்த்து குடும்பத்தையும் பார்த்து அத்தனையும் பார்த்து என்ற பெண்கள் நிற்கின்றார்கள் என்றால், ஆண் செய்கின்ற வேலையையும் சேர்த்து பெண் செய்கின்றாள் என்றால், சும்மா இருந்தாலே இப்படித்தான் யோசிக்க செய்யும். கொஞ்சம் வீட்டுல போய் வேலை செய்யுங்க, அப்பயாவது மூளை சுறுசுறுப்பா இருக்கு. நடுவர் அவர்களே, இப்ப நிறைய புரட்சி திருமணங்கள் நடக்கின்றன. திருமணம் அந்த காலத்துல எப்படி இருக்கும்? 2 வாழைப்பழம் வைக்கிற இடத்துல 1 வாழைப்பழத்தை வச்சுட்டியே, வெத்தலை பாக்கு வைக்கிறியா, இதுக்கெல்லாம் சண்டை வரும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. 2 சடங்குகள் இருக்கு, 2 சம்பிரதாயங்கள் இருக்கு. ஆனா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சு போச்சு. சரி, எங்க இதுல இருந்து இந்த சம்பிரதாயம் பண்ணுங்க, உங்க இதுல இருந்து அந்த சடங்கு பண்ணுங்கன்னு சொல்லி இரு மனங்கள் இணைகின்ற இடம் மட்டுமல்ல, பல மனங்கள் திறக்கின்ற இடமாகவும் கூட இந்த திருமணங்கள் இருக்கு. சில கல்யாணத்துல ஃபர்ஸ்ட் மோதிரம் மாத்துறாங்க, அடுத்து தாலி கட்டுறாங்க. 2 மதங்களும் கூட இணைகின்றன. அடே அப்பா, எவ்வளவு பெரிய விஷயம். சரி, திருமண நிகழ்வுன்னு எடுத்துட்டு எல்லா விதமான கொண்டாட்டங்களும் இருக்கு. ரிசப்ஷன்ல விதவிதமா சாப்பாடு வச்சு உலகத்துல இருக்கிற எல்லா சாப்பாடையும் கொண்டு வந்து வச்சு என்ன வேணுமோ சாப்பிடுங்கன்றாங்க. கல்யாணத்தப்ப பாரம்பரிய முறையில இலை போட்டு சாப்பாடு வைக்கிறாங்க. மெஹந்தி இருக்கு, சங்கீத் இருக்கு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா மகிழ்ச்சியா இருப்பது இன்றைய திருமணங்கள் தானே. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இவ்வளவு கிராண்டா எனக்கு வெட்டிங் வேண்டாம், சிம்பிளா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் கூட அதுக்கும் இன்னைக்கு பெற்றோர்கள் சம்மதிக்கிறார்கள். ஏன்னா அடுத்து வாழ போறது அவங்க 2 பேரும் தான். திருமணம் என்பது வாழ்க்கையின் நுழைவாயில். அந்த நுழைவாயில் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களே தேர்ந்தெடுக்கட்டும் என்று ஒரு காலத்துல சொந்த பந்தங்கள் பிரதானமாக இருந்தது திருமணத்திலே. இன்றைக்கு மணமக்களின் குடும்பத்தினரும் பிரதானமாக இருப்பது இன்றைய திருமணங்களில் தானே. சேஷாத்ரி அண்ணாக்கு என்ன கடுப்புன்னு தெரியல. அவர் கல்யாணத்துல போட்டோ எடுக்கலையா இல்லையான்னு தெரியல. போட்டோகிராஃபர்ஸ் இப்படி திட்டிருக்காங்க. ஒரு காலத்துல எல்லாம் கல்யாண வீட்டுக்கு வந்தா ஒரு கோஷ்டி சண்டை போடுறதுக்குன்னே வருவாங்க, உருன்னே இருப்பாங்க. அவங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, அடுத்தவங்களையும் சந்தோஷமா இருக்க கூட மாட்டாங்க. ஏப்பா, ஏதாவது ஒண்ணு பழைய குத்தம் பழைய பகை ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு வருவாங்க. ஆனா இன்னைக்கு வரவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா 4 பேர் சுத்தி சுத்தி வளைச்சு போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. பத்தாததுக்கு ஒரு ட்ரோன் வேற பறக்குது, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. அதனால சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடுத்து எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்கு போய் சேர்றாங்க. இப்ப போட்டோகிராஃபில இப்படி ஒரு நன்மை இருக்குன்னு பாவம் சேஷாத்ரி அண்ணாக்கு தெரியல.
போட்டோ ஷூட்ஸ், முன்னாடி ஒரு போட்டோ ஷூட்ஸ், அப்புறம் ஒரு போட்டோ ஷூட்னு சொல்லி அவர் அதை ரொம்ப கொச்சைப்படுத்தி சொன்னார். போட்டோ ஷூட்ஸ் ஒரு காலத்துல கதாநாயகன் கதாநாயகின்றது படத்திற்கு மட்டும்தான் இருந்தது. மாத்தி என் வாழ்க்கையில நான் தான் ஹீரோ ஹீரோயின்னு சொல்லி நமக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இந்த இன்றைய திருமணங்கள் தானே. கொஞ்சம் தள்ளின்ற டேய் ஏமா கொஞ்சம் தள்ளி டேய், இதை மிதிக்காத. சரி. நடுவர் அவர்களே, அவர் பெண்களை பத்தி இதுவா சொன்னாரு. ஆனா நல்லா யோசித்து பாருங்க, அந்த காலத்துல பெண்கள் இருந்தப்போ எப்படி திருமணம் நடந்தது. மாப்பிள்ளைய பார்த்திருக்க கூட மாட்டாங்க. பெரிய கனவோடு திருமணத்திற்குள்ளே பெண் நுழைவாள். ஆனா தாலி கட்ட உட்கார போகும்போதுதான் ஓரக்கண்ணால யார் மாப்பிள்ளைன்னு பாக்குறது. கட்ட பொம்மன் சிவாஜி கணேசன் மாதிரி இருப்பாருன்னு பார்த்தா முதல் மரியாதை சிவாஜி கணேசன் மாதிரி அப்படிதான் பார்த்தாலாம். அவங்க மேல் மாடத்திலே பார்த்துட்டாங்க. முதல்ல பார்த்தாலும் கல்யாண மேடையில ஓரக்கண்ணால பார்த்தாலாம். கைவளை திருத்துவு கண்ணில் நோக்கினாள். அங்க ராமன் இருந்தாரு, இங்க முதல் மரியாதை சிவாஜி கணேசன் மாதிரி ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்காரு. எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுடைய கதையிலே வரும் ஒரு பெண் ரொம்ப ஆசையோட எல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு போய் மண்டபத்துல இருப்பா. ஓரமா ஒளிஞ்சு நின்னு ஜன்னல் வழியா மாப்பிள்ளைய பாப்பாரு. மாப்பிள்ளை தலையில விழுந்த அந்த பூவை தட்டி விடும் போதுதான் மாப்பிள்ளைக்கு வயசு ஏகப்பட்டது இருக்கும்னு பெண்ணுக்கு தெரியும். ஓடி போய் ஒரு தூண் பின்னாடி ஒளிஞ்சுப்பான்னு சொல்லி ஜெயமோகன் கதையை முடிப்பார். இப்ப மாப்பிள்ளை கூட ட்ரெண்ட்ல இல்லாத அந்த காலத்து கல்யாணம் சுகமா இல்ல தனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை தனக்கு பிடிச்ச மாதிரி சாரி பிளவுஸ் எல்லாம் தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலத்து திருமணங்கள் மகிழ்ச்சியை தருகின்றன. முதல்ல இன்னைக்கு மீட் பண்றாங்க, அதுக்கப்புறம் பேசி பாக்குறாங்க, பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பிடிக்கலன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துடுறாங்க. கல்யாணம் முடிவாயிடுச்சுன்னா ஜிம்முக்கு போறாங்க, வெயிட்ட குறைக்கிறாங்க, விதவிதமா போட்டோ எடுத்துக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோடய புது வீட்டுக்கு போய் பால் காய்ச்சி புது குடுத்தனத்தை தொடங்குறாங்க. இப்ப எல்லாமே எல்லாருக்கும் சந்தோஷமாகத்தானே இருக்கின்றது. எனவே நடுவரை அந்த திருமண நிகழ்வுகள் கூட பாருங்க, நிச்சயதார்த்தத்தப்ப மோதிரம் மாத்திக்கிறாங்க. மாப்பிள்ளையோட மோதிரத்துல பொண்ணோட பேர் இருக்கு, பொண்ணோட மோதிரத்துல மாப்பிள்ளையோட பேர் இருக்கு. அன்னைக்கு அப்படி இல்லையோ, அன்னைக்கு மாப்பிள்ளையே ட்ரெண்ட்ல இல்ல, அப்புறம் பேரை போட முடியுமா நடுவரை? இன்விடேஷனை பத்தி நிறைய சொன்னாங்க. இன்வைட்டும் நிறைய அனுப்புறாங்க. இன்விடேஷன்ல ஒரு புரட்சி வந்திருக்கு. அந்த அழைப்புதலுக்குள்ள விதைகளை வச்சு கொடுக்கறாங்க. இன்விடேஷன் அப்படியே நட்டு வச்சா அது ஒரு மரமா வளருது. பார்த்தோன்னு தூக்கி போடுறதை விட்டுட்டு அது ஒரு மரமா வளரக்கூடிய சீட் இன்விடேஷன்ஸ் இருப்பது இந்த காலத்துலதான். இன்னும் சொல்லணும்னா அந்த ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானமாக நடத்துவது இன்றைய திருமணங்களில் தான். உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு என்று வள்ளுவர் சொன்னார். இந்த உடம்புக்கும் உயிருக்கும் என்ன நட்பு இருக்கின்றதோ அது போலத்தான் அவளுக்கும் எனக்குமான நட்பு என்று வள்ளுவர் சொன்னதை போல இன்று மணமகளுக்கும் மணமகளுக்குமாக ஒரு நட்பு இருக்கின்றது. அந்த நட்பின் காரணமாக இன்றைய திருமணங்கள் தான் மாபெரும் மகிழ்ச்சியை தருகின்றன. அன்றைய திருமணங்கள் வெறும் சடங்குகளும் சம்பிரதாயங்களுமாக இருந்தது. இன்றைய திருமணங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக இருக்கின்றது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்னைக்கு வெறும் சடங்கு சம்பிரதாயமும், இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு குதூகலம். பொண்ணு மட்டும் அலங்காரம் பண்றது இல்லை, அவங்க அம்மாவும் அலங்காரம் பண்ணுது, அவங்க பாட்டியும் அலங்காரம் பண்றாங்க. சொன்ன மாதிரி யாரு பொண்ணுன்னு தெரியல, யாரு அம்மான்னு தெரியல. ரொம்ப அலங்காரமான காட்சிகள் இப்போதாயா இருக்கு. அது சமத்துவம், அது இன்னொரு விசேஷம். அதுல ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க. ஒரு நிறைவுக்கு வந்துகிட்டு இருக்கு. தலைவர்கள் என்ன சொல்ல போறாங்கன்றது பார்க்கணும்ப்பா. வாங்க புலவரையா, எங்க பேச்சாளி இவர். அது பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு கைதட்டு வருது. மணமக்களை மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணில் நல் அகுதொரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று
வம்சம் தழைத்து வளமோடு நலமோடு வாழிய பல்லாண்டு என்று மணமக்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் வாழ்த்தி மாண்புமிகு பத்மஸ்ரீ நடுவர் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்ந்து, மூத்த தமிழறிஞர் ஐயா சோசோமி ஐயா அவர்களை வணங்கி மகிழ்ந்து, திருமண நிகழ்வு மகிழ்ச்சியாக இருந்தது அந்த காலத்திலே. அதான் கேள்வியே தவிர பெண்ணுக்கு திறமை இல்லை, திறமையானது எங்கள் வயசை பற்றியெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. கிடையாது. நானே கவலைப்படலை. ஏமா அந்த உள்ள அந்த சம்பிரதாயங்கள் சம்பிரதாயங்களும் சடங்குகளும் பற்றி நமக்கு தெரியலன்றதுனால அது தவறுன்னு நம்ம ஒரு காலத்திலும் சொல்லக்கூடாது. பொதுவாக இந்த அரங்கத்தை பார்த்து நான் சுற்றி பார்க்குறேன். எல்லாருமே சஷ்யப்த பூர்த்தி, 70 பீமரத சாந்தி, சதாபிஷேகம் பார்த்தவங்க தான் இங்கே உட்காந்துங்கிறீங்க. தேவயானனுடைய சொற்பொழிவு இவங்களுக்கு பேசி என்ன ஆக போகுது? அதானே. நீ ஒரு காலேஜில் போய் பேசுனீங்கன்னா அது சரியாக இருக்கும். இந்த சமத்துவம், வீரம், புரட்சி, அது சம்பிரதாயம், சடங்கு இதெல்லாம் உடைச்சேரியதான் பிரச்சனைகள் வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டு வருகிற அவல நிலை தான் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லைங்க. என்ன சரித்திரம் நம்முடைய திருமணம் இந்த காலத்தில் இப்போல்லாம் இந்த காலத்து திருமணத்தை இவங்க எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சில திருமணத்தில் போகிறான். அன்றைக்கி நான் ஒரு மேடையில் பார்க்குறேன், ஒரு பொண்ணு குத்துப்பாட்டு அடிங்குது. பரவாயில்ல, இந்த அம்மாவை எங்கடா புக் பண்ணிங்கன்னு கேட்டேன். அதுதான் சார் கல்யாண பொண்ணுன்னா. இப்போ கல்யாண பொண்ணே ஆடுதுங்க மேடையில். இது என்ன கலாச்சாரம் சார்? வாட் இஸ் யுவர் கல்ச்சர்? சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்ட போது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார் சார். நம்ம வாழ்க்கையெல்லாம் அதனால்தான் விட்ட இடத்தில் நாத்து, நட்ட இடத்தில் நடவு. ஒரு பெண்ணை பற்றி சொன்ன அழகான செய்தி, ஆயிரம் அர்த்தங்கள் அதில் இருக்கு. அந்த காலத்தில் எப்படி இருந்ததுங்க? அதாவது திருமணம் இப்பெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு போவான் சார். நேரம் இல்லை எனக்கு. பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு ஏன் தெரியுமா? பகையான உறவுகளோட நட்பாக மாறக்கூடிய ஒரு அம்சத்தை அந்த கல்யாண பத்திரிகை அவன் படியேறி போய் கொடுப்பான் சார். இப்ப அப்படிலாம் இல்லைங்க ஐயா. நாங்கள் நேரில் வந்து அழைத்ததாக கருதி வரவும்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் ஐயா. ரொம்ப வருத்தமா இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் அப்படிதான் வாட்ஸ்அப்பில் கல்யாண பத்திரிகை அனுப்பிட்டான். அவன் என்ன பண்ணான், 400-500 ரூபாயை ஃபோட்டோ எடுத்து என் மொய்ப்பணமாக வைத்துக்கொள்ளுன்னு அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டான். இதான் நடக்கும். இப்போ மேக்கப் போடுறாங்களா செல்லில். அன்னைக்கு ஒரு சொல் வாயிலிருந்து வருமானு காத்திருந்த காலம் தாயா அந்த காலத்து திருமணம். இப்ப எல்லாம் செல்லிலேயே பேசிட்டு கல்யாணத்துக்கு பிறகு ஒன்றும் பேசுறது கிடையாது. ஆமா, அதே கேக்குது. என்னயா அப்பெல்லாம் ரொம்ப பேசுவேடா, இப்ப என்ன இருக்குது பேசுறதுக்குன்றான். அப்போ ஒரு சஸ்பென்ஸாக இருந்தது, ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, காத்திருப்பு இருந்தது. அந்த காத்திருப்பு தான் சார் அந்த காலத்து நிகழ்வுல கல்யாணத்தில் என்ன அழகு. இப்பெல்லாம் மேக்கப், அப்பயும் மேக்கப், இப்பயும் மேக்கப். அன்னைக்கு ராத்திரி 12:30 மணிக்கு ஒரு அம்மா எழுந்து பவுடர் அடிக்குது, பொட்டு வைக்குது, பூ வைக்குது, லிப்ஸ்டிக் அடிக்குது. 12:30 மணிக்கு அதுக்கடி அந்த அர்த்தராத்திரியில் அந்த மேக்கப்னு வீட்டுக்காரனை எழுந்து கேட்டான். வாய முடியும் பாடு, நான் செல்லில் ஃபேஸ்லாக்க வச்சுக்கிறேன், அது ஓப்பன் ஆக மாட்டேன்னுது. அது மேக்கப்போட பார்த்தா தான் ஓப்பன் ஆகும் போலகுது. என் கஷ்டம் எனக்கு தெரியும், நீ கம்முன்னு படுன்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே பிடிக்கல, நான் 10 வருஷமாக அவங்க கூட குடும்பம் பண்ணுறேன்னு என்னை கொஞ்சம் கருணையோட பாருன்னா. இன்னைக்கு எல்லாம் இந்த செல்போன் கருவிகள் அகப்பட்டுக்கிட்டுதுமா. அந்த கால திருமண நிகழ்வுகள் உறவுகள் மத்தியில் இருந்ததுமா, இப்பெல்லாம் கருவிகள் மத்தியில் இருக்குதுமா. அதனால தான் விதவிதமா போட்டோ எடுத்துங்க. நீங்க அழகா சொன்னார் சேஷாத்திரி, நாங்கெல்லாம் போட்டோ எடுக்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட்ல வரும் சார். அப்பெல்லாம் கலர் படம் ஏது, பிளாக் அண்ட் ஒயிட்ல. அதை எத்தனை வருஷமா பாதுகாத்து வச்சிருப்போம் சார். அந்தந்த பெட்டியில அந்த கூரை புடவைன்னு ஒன்று கல்யாணத்துக்கு வாங்குவாங்க, அந்த காலம் முழுவதும் வச்சிருப்பாங்க சார். நிச்சயதார்த்த பட்டு புடவைய காலம் முழுவதும் வச்சிருந்தாங்க சார். பழமையை வெல்ல எந்த காலமும் எதுவும் நடக்கவே நடக்காது சார். அதனால்தான் இந்திய நம்முடைய கலாச்சாரம் சாதாரணமானதல்ல. 60 ஏன் கொண்டாடுறான்? வாழ்க்கையை எப்படி அனுபவிச்சான்? பெற்ற பிள்ளைகள் பார்க்கறதுக்காகத்தான் 60 திருமணமே.
பேர குழந்தைகளும் பார்க்கறதுக்கு தான் 70 திருமணமே. இந்த சமுதாயமே கொண்டாடுகிறது என்ற நல்ல மனிதன் என்பதற்கு அடையாளம் தான் 80 கனகாபிஷேகம் என்றால் வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து கொண்டாடிய அருமையானது. இப்ப நீங்க புதிய பாதையில போறீங்களே, அது தவறு என்று நான் சொல்லுவேன். சரியில்லை அது. ஏன்னா கட்டின மனைவியே பல தடவை கல்யாணம் பண்ணலாம். அப்போ 60 70 80 என்ன வாழ்க்கை சுகம். இப்ப அப்படிலாம் இல்லையே. போகிற கலாச்சாரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப வருத்தமா இருக்குது. இப்ப 60 50 கொண்டாடுறது இல்லையோ? கொண்டாடுறாங்க ஐயா, பழமை வாய்ந்தவங்க கொண்டாடுறாங்க. புரட்சி இல்லை இவங்களுக்கெல்லாம். இந்த புரட்சி மனசுல எல்லாமே பேசுறாங்களாம், எல்லாமே சகஜமாகறாங்களாம். மாமியாரும் மருமகளும் முத்தம் கொடுக்குறாங்களாம். ஏங்க, உண்மையா முத்தம் கொடுக்குறவங்க அங்க பப்ளிக்ல கொடுக்க மாட்டாங்க. மாமியார் மருமக கூட அங்க எல்லாருக்கும் நல்லவங்க மாதிரி காட்டிட்டு இனிமே தாண்டி உனக்கு இருக்கு இல்ல சொல்லாம சொல்லி உள்ள போய் பார்ப்பாங்க. இது வந்து பிள்ளைக்கு தெரியாது, பாவம். நாங்கெல்லாம் எவ்வளோ பேரை பார்த்துருக்குறோம், எத்தனை உறவுகளை கேட்டிருக்கிறோம். இப்பெல்லாம் வந்துங்க, அந்த காலத்தெல்லாம் ஐயாலாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதுதா? பந்தியில் உட்கார வச்சு பக்கத்தில் நின்று சாப்பாடு போட்டு பருப்பு வைங்க, நெய் ஊற்றுங்க, காய்கறி வைங்க. இப்போ யாராவது சொல்கிறானா சார்? எல்லாமே டோக்கன் வாங்கின வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டு போகிறேன் சார். அப்படியே மீறி போய் ஒரு சம்பிரதாயத்தை இன்னைக்கு நடக்கிற கல்யாணத்தில் நான் போய் ஒரு இடத்துல மாட்டிக்கினேன். உட்காந்துங்கிற நான் ஒயிட் ஷர்ட்டை வெள்ளை போட்டு சொற்பொழிலாம் முடிச்சுட்டு போய் உட்காடுறேன். என் கூட எல்லாரும் உட்காந்தாங்க. தம்பி கணேஷ் கூட வந்தார், அங்கேயும் உட்காந்துங்கிறாரு. எல்லாம் நான் உட்காந்து சாப்பிட்டுங்கிறேன் சார். பின்னாடி திரும்பி பார்க்குறோம், ஒரு ரோ நிற்குது சார். இது என்னடா கலாச்சாரம் இது? என்னடா யாரா நிற்கிறீங்கன்னு? இல்லை நம்மலாம் எழுந்த பிறகு அவங்க உட்காந்துக்குவாங்கன்னா. அதில் ஒருத்தன் சொல்கிறான், சாதம் வச்சு சாம்பார் ஊற்றிட்டான் சார். அல்ல போகிறான், பின்னாடி ஒருத்தன் சொல்கிறான், அவர் தான் புலவர் ராமலிங்கம்னா. அதுக்கு அவன் கேட்குறான், அவரை பற்றி நான் கேட்கவே இல்லையே, ஏன் சொல்கிறேன்னா. இதை என்னை எப்படி வம்புக்கு எடுக்கிறானுங்க பாருங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், சும்மா சொல்லுவோன்னா இப்போ சீக்கிரம் எழுந்துருவாரு பாருன்றான். அதான் என்னை எழுப்புறதுக்குன்னு ஒரு கலையை கற்று வச்சுக்கிறான் சார் அவன். என்னங்க, அந்த காலத்தில் இந்த கல்யாண பானையெல்லாம் வைப்பாங்க சார், வண்ண வண்ண பானைகள்லாம் வைப்பாங்க சார், தண்ணி நிறைய வைப்பாங்க சார். அது உள்ள ஒரு மோதிரத்தை போடுவாங்க சார். பொண்ணு எடுக்குமா புள்ள எடுக்குமா, அந்த 2 பேரும் கையை விட்டு எடுக்கும்போது நம்மால் என்ன தெரியுமா நினைப்பான், போட்டோம் அந்த புள்ள நம்ம நம்பி வந்திருக்குது, நம்ம வீட்டுக்கு வரப்போகுது, அதுவே ஜெயிக்கட்டும்னு எல்லா ஆண்களும் பெண்ணுக்க விட்டு கொடுக்கிற ஒரு அருமையானதுயா. ஏன்னா குடும்பம்னா எப்படி விட்டு கொடுக்கணும், அனுசரிக்கணும், அதுக்கு மேலதான் தியாகம். அப்ப விட்டு கொடுக்கறது அங்கேயே ஆரம்பமாவதுயா, அங்கேயே ஆரம்பமாவது. சடங்கு சம்பிரதாயம் சொன்னீங்களம்மா, அதுக்கு மணிக்கணக்கில் கொடுங்க, தனியா பேசலாம். சாதாரணமான சரித்திரம் இல்லை நம்முடைய வாழ்க்கையினுடைய அழகு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதை கூட என்னமா அனுபவிச்சேன்னு தெரியுமா, அதை ஒன்று சொல்லி நிறைவு செய்யறையா. அப்போ அந்த காலத்திலலாம் கல்யாணம் பண்ணும்போது நீங்க சொல்றது உண்மை. அதாவது பொண்ணு யாருன்னு தெரியாது, ஒரு காலத்துல பிள்ளை யாருன்னு தெரியாது சார். எதிர்பார்ப்போடு வந்து மணமேடையில் உக்காந்துருப்பாங்க. அவனை பார்த்த உடனே அந்த அம்மா அவனே ஆஹா அப்படின்னா அவன் எதிர்பார்த்த பொண்ணு, அண்டா அப்படின்னா அது எதிர்பார்க்காது. இருந்தாலும் அவன் வாழ்க்கையை நல்லா வாழ்ந்து தான் காட்டலாம். பல பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனானாங்க, சந்தோஷமா இருந்தாங்க ஐயா, வேற வழி இல்லையில. அதான் அப்படி. ஆனா இப்ப இவங்களுக்கு நிறைய வழி உண்டாக்கிட்டாங்களே, அதுதான் வருத்தமான விஷயமா இருக்குது. அதனாலதான் சொன்னா வருத்தம். 25வது வெள்ளி விழா கொண்டாடுறாங்க. 25வது வெள்ளி விழா கொண்டாடும் போது அந்த அம்மா கேசரி கலரி கையில கொண்டாந்து கொடுக்குது கிண்ணத்துல. இவன் லபகலபகன்னு அள்ளி போட்டான். அந்த அம்மா சொல்லுது, வருஷா வருஷம் கல்யாண நாளுக்கு இப்படிதான் கொடுப்பேன், இப்படிதான் அள்ளி அள்ளி போடுறியப்பா, ஒரு நாளாவது நல்லா இருக்குதுன்னு ஒரு அபிப்பிராயம் சொல்லக்கூடாதா? நல்லா இல்லைன்னு சொல்லு, நல்லா இல்லைன்னா சொல்லு, அபிப்பிராயம் சொல்லாமலே இப்படி இருக்கிறியேன்னு. அதுக்கு அவன் சொன்னான், நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேன்னா. அதான் ஏன் உனக்கு உட்காரு, 25 வருஷத்துக்கு முந்தி உன்னை பொண்ணு பார்க்க நான் வந்தேனா? ஆமாம். நான் சோபாவில் எங்கள் அம்மா அப்பாவோட உட்காந்தேனா? ஆமாம். அப்போ இதே மாதிரி தான் கேசரி கலர்லேருந்து என் கையில் கொடுத்துட்டு பெடுக்குன்னு உள்ளே போட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது எங்கள் அப்பா கேட்டான், எப்படின்னா நல்லா இருக்குதுன்னு. அவர் ஓகேன்னு முடிச்சிட்டாரு. நான் சொன்னது கேசரிய. அன்னையிலேருந்து என் வாழ்க்கையில் நான் அபிப்பிராயமே சொல்றது இல்லைன்னா. அப்போ அந்த பொண்ணு அந்த அம்மாவே சிரிக்குது, போயா உனக்கு நீ இந்த அபிப்பிராயமே சொல்ல வேணாம் சார். இதுதான் சார் குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை என்று வாழ்ந்த பாரம்பரிய பெருமை மிக்க நம்ம சம்பிரதாயத்தில் எல்லாரும் சந்தோஷமா இருந்தது. அதனால தான் சார் பந்தக்கால்னு ஒன்று நட்டான்.
பந்தக்காலில் அத்தனை சொந்தக்காரன்னு வந்து நின்னா சார். வாங்க இந்த வீட்டு விசேஷம்னா நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருப்போம். கல்யாணம்னாலே 6 மாதம் தடபடலாக இருக்கும் சார். வீடே அமக்கலமாகும் சார். இப்போ எல்லாம் ஒரு ஒப்பந்தக்காரங்கிட்ட கான்ட்ராக்டுக்காரங்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்றான். அவன் சம்மந்தம் இல்லாதவன் நம்ம வீட்டு கல்யாணத்தை பண்ணுறான்யா. இன்றைக்கி இருக்கிற நிலைமை அப்படி இருக்குது. நாமெல்லாம் ஓடி ஓடி போய் செஞ்ச திருமணங்கள்லாம் இன்றைக்கி யாரோ ஒருத்தர் செஞ்சு கொடுக்குற ஒரு கடமைக்கு போய் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு நடந்த திருமணங்கள் எல்லாம் கண்ணியத்தோடு. ஒன்று மறக்க முடியாத அனுபவம். ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம். அப்பெல்லாம் மறுவீடுன்னு ஒன்று உண்டு. இப்பயும் உண்டா மறுவீடு? எங்கள் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பேர் இருக்கும். இப்போ எங்கள் ஊர்லலாம் மறுவீடுன்னு வாங்க. அந்த விழுப்புரம் தாலுக்காவில் மறு வீட்டுக்கு போனோன்னா மாப்பிள்ளைக்கு வீட்டில் சோறு இல்லைன்னா போகிறோம். மாமியார் வீட்டில் தான் போய் ஒரு வாரம் இருப்பாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் பொண்ணு வீட்டில் இருப்பாங்க. போய் வடை பாயாசத்தோடு தடபடலாம் டெய்லி சாப்பாடு நடக்கும். பெரிய பெரிய தூண் வச்சு கட்டியிருப்பான் வீட்டை. அப்போ என்ன பண்ணுவாங்க, பொண்ணு பரிமாறாதுங்க மாப்பிள்ளைக்கு, கட்டின பொண்ணு பரிமாறாது. அந்த பொண்ணுக்கு தாயார் தான் பரிமாறுவாங்க, அந்த அவனுக்கு மாமியார் தான் பரிமாறுவாங்க. தலைவாழை இலையை போட்டு உட்கார வச்சு ஒன்றொன்னா வைப்பாங்க. பொண்ணு அந்த தூணுக்கு மரவாக நிற்கும். ஒரு உருளைக்கிழங்கு பொரியலை வைப்பாங்க. லேசாக எடுத்து வைப்பான். டேஸ்ட் பண்ணுவான். உருளைக்கிழங்கு பிடிக்கும், டிக்கட்டிக்கோ தனியாக உட்காந்து அது நோட் பண்ணுக்கும். இவனுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும். அதுக்கு அடுத்தது புடலங்காய் கூட்டு வைப்பான். திரும்பி கூட பார்க்க மாட்டான். இவனுக்கு புடலங்காய் வைக்கவே ஜென்மத்துக்கு செய்யாத, இவனுக்கு அது பிடிக்காது. வெண்டைக்காயை அள்ளி வைக்கும். காரக்குழம்புல வெண்டைக்காயை வைக்கும் போது அள்ளி அள்ளி சாப்பிடுவான். இவன் ரொம்ப வெண்டைக்காய் பிரியம் போலகுது, வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும்னு எழுது. ஆனாலும் இவ்வளோ வெண்டைக்காய் சாப்பிட்றானே, மூளை வளரலையே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்க அந்த அம்மா. அப்படி நினச்சிட்டு சிரிக்கும். ஏன் தெரியுமா, அப்படி ஒருவேளை நாம் நினைக்கிற மாதிரி வளர்ந்துருந்தா நம்ம வீட்டில் பொண்ணு எடுத்திருப்பானா. அப்படி ஒரு மனப்போராட்டத்தில் ஒரு மகிழ்ச்சியை மையப்படுத்துகிற ஒரு அற்புதமான திருமண நிகழ்வு தான் அந்த நிகழ்வு. சொந்த பந்தங்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்த காலம் ஒரு காலம் என்றால் இன்றைக்கு யாருமே வேண்டாம், நாங்கள் இருவரே போதும் என்கிற நிலைக்கு வருகிற இந்த நிலை வேண்டவே வேண்டாம். பழைய பாரம்பரிய சம்பிரதாயம் அந்த கால மன நிகழ்வுகள் தான் மகிழ்ச்சி கொடுக்கும். வாழ்வது ஒரு முறை. நல்ல தலைமுறை வாழ்த்த வாழ்வோம். நன்றி, வணக்கம். உற்சாகமா பேசியிருக்காரு. அன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்றத படம் பிடிச்சு காட்டியிருக்காரு. இப்ப இன்னைக்கு எப்படி இருக்கு அதையும் படம் பிடிச்சு காட்டணும்ல. வாங்க கவிதா, வாமா. அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று வள்ளுவன் வாக்கிற்கிணங்க இன்றைக்கு இல்வாழ்க்கைக்குள் நுழைகிற அந்த அன்பான தம்பதிகளுக்கு இனிய திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, எங்கள் மரியாதைக்குரிய ஐயா சோசோமி அவர்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற நகரத்தார் சமூகத்தை சார்ந்த எங்கள் இனிய தமிழ் உறவுகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லாவே கைத்தட்டலாம், தப்பு கிடையாது. புலவர் உங்களை அப்படி குழப்பி வச்சிருக்கிறேன். ஐயா புலவர் ஐயா ரொம்ப அழகா பேசினாங்க, ரொம்ப நல்லா பேசியிருக்காரு. ஏன்னா அவர் நேற்று தான் மும்பையில இருந்து இறக்குமதி ஆயிருக்கிறாரு. ஆமா, அப்படி சுட சுட வந்துட்டாரு திருச்சியிலிருந்து. ஆமா, மும்பையில இருந்து நேரா வந்துட்டார். அதனால அங்க பார்த்த கலாச்சாரத்தை பூரா நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரியே சொல்லிட்டு போயிட்டார். குத்துப்பாட்டு ஆடிதானே இன்றைக்கு திருமணம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது இன்னைக்கு திருமணமா அன்றைக்கு திருமணமா? இப்ப நடந்து இங்க யாராவது குத்துப்பாட்டுக்கு ஆடினாங்களா? இல்ல, சொல்லுங்க ஐயா, குத்துப்பாட்டுக்கு ஆடினாங்களா? இன்னைக்கு குத்துப்பாட்டுக்கு யாரும் ஆடவில்லை. 10 பாட்டு பேசுகிற பாப்பையா அவர்களின் தலைமையில் பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இன்றைய திருமணம் எவ்வளவு அழகா இருக்குது. ஐயா மும்பையில இருந்து கொஞ்சம் திருச்சிக்கு வாங்க ஐயா. நேர்ல கூப்பிட்டு கல்யாணம் நடத்தியது அன்றைக்கு. இன்னைக்கு யாரும் நேர்ல கூப்பிடல, வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு நேர்ல ஒரு தாம்பாளத்துல பழங்கள் எல்லாம் வச்சு போய் வச்சிங்க. அந்த பத்திரிகையை வாங்கிட்டு நம்ம வாசல் வரைக்கும் போன உடனே ஆரஞ்சு பழமா இது, எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்குது, தேங்காவா இது, மாங்காய் மாதிரி இருக்கு, இவன் வீட்டு கல்யாணத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னது அந்த காலம். இன்னைக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கிறீங்க வரட்டுமான்னு கேட்டா அப்படிலாம் பிள்ளைங்க அலைய வேணாம்ப்பா, வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, நாங்க வந்து சேருகிறோம் என்று சொல்லுகிற அன்பும் பெருந்தன்மையும் இன்றைக்கு தான் அதிகமாக இருக்கிறதே தவிர புரிஞ்சுக்கணுங்கயா. எங்கேயாவது ஒருத்தன் பத்திரிகையை அனுப்ப, அதுக்கு ஒருத்தன் பணத்தை வாட்ஸ்அப்ல அனுப்ப, பதிலுக்கு அந்த பிரியாணியை வாட்ஸ்அப்ல அனுப்ப, இதெல்லாம் ஏதோ விளையாடி இருப்பாங்க. மாமா வச்ச விளையாட்டெல்லாம் ஐயா வந்து சீரியஸா பேசிட்டு இருக்கணும் தேவையே இல்லை. ஒரு அம்மா ஃபேஸ் லாக் பண்ணிருச்சான் மேக்கப் போட்டு, அதுக்கும் இந்த கல்யாணத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா?
ஐயா மும்பைல இருந்து இந்த ட்ரெயின்ல வந்தது, பிளைட்ல வந்ததெல்லாம் அப்படியே வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. இனிமே நீங்க வெளியூருக்கே போக கூடாதுயா, உள்ளூர்ல மட்டும்தான் பேசணும்னு ஐயாவுக்கு ஒரு தடை விதிக்கணும். ஒரு வெளிநாட்டுல பார்த்ததெல்லாம் இங்க வந்து சொல்றாரு. அன்றைக்கு திருமணங்கள் உறவின் மத்தியில் நடைபெற்றது. ஆமா, இன்னைக்கு பூரா இவங்க எல்லாம் எதிரிகள், அவங்களுக்கு மத்தியில தான் திருமணம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு உறவுகளுக்கு மத்தியில தானே திருமணம் நடக்குது. அவர் சொன்ன உடனே நீங்க பாட்டுக்கு கைதட்டி விடுறீங்க, அதனாலதான் ஐயா பாட்டுக்கு அடிச்சு விடுறாரு. அன்னைக்கு மாமியார் மருமகளும் பேசிக்கிடாம இருப்பாங்க. இன்னைக்கு மாமியார் மருமகளும் கட்டி பிடிச்சுக்கிறாங்கன்னா சும்மா சமூகத்துக்காக அப்படி காமிச்சுக்கிறாங்களா? அதுல என்னங்க தப்பு இருக்கு? அன்னைக்கு மருமக மேடையில சிரிக்கிறாங்கன்னு வைங்க, மாமியார் என்ன சொன்னாங்க? பேசிக்கிறாங்களா இனிமேல் தாண்டி உனக்கு இருக்கு அப்படின்னு. ஐயா எனக்கு கேட்டா இது நல்லதுங்கய்யா. அன்னைக்கெல்லாம் மேடையில மணமேடையில மருமகள் சிரிச்சான்னு வைங்க, உங்க காலத்து மாமியார் என்ன சொல்லியிருப்பாங்க? பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சுன்னு சும்மாவா சொன்னாங்க? உனக்கு தான் சொன்னாங்க, வாயை மூடிக்கிட்டு இரு. அவ்வளோ பேருக்கு முன்னாடி சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சு கொஞ்சம் குறைவா சிரிச்சேன்னா உன் முகம் அழகா இருக்குண்டா செல்லம் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு ஏத்த மாதிரி மாமியார்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள், தோழிகளாக மாறி இருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு நல்லது. பிரச்சனை வந்தா வீட்டுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாங்கிறது கூட ஒரு நல்ல நாசுக்கான நாகரிகம் தானே. அன்னைக்கு எல்லாத்தையும் வெளியில போட்டு உடைச்சிங்க, இன்னைக்கு நாகரிகமா நடந்துக்கிறாங்க. ஐயா சொல்றாரு, கல்யாண வீட்டுக்கு ஐயா போயிருக்காருங்க. போனவர் சாப்பிட போனவர், அவர் கொஞ்சம் பொறுமையா இருந்து போயிருக்கலாம். ஒரு 3வது பந்தி 4வது பந்தி போனா இடம் இருந்திருக்கும், ஃப்ரீயா சாப்பிட்டுருக்கலாம். ஐயா முந்திக்கிட்டு வரிசையில போய் உட்காந்துட்டார். அப்ப பின்னாடி வந்தவங்க நின்றுட்டாங்கய்யா. இவர் எப்படி சாப்பிட்டுருக்கணும்? பின்னாடி ஆள்கள் இருக்காங்களேன்னு கொஞ்சம் வேகமா சாப்பிட்டுருக்கணும். இவர் சோறு குழம்பு மோர்னு 3 தடவை வாங்கி சாப்பிட்டுருக்காரு. அவங்க காண்டாயிட்டாங்க. அதனாலதான் புலவரையா இப்படி சொன்னாலாவது எந்திக்க மாட்டாரான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஐயா 2 தடவை பாயாசம் வாங்கி சாப்பிட்டு விட்டுதான் வந்தார் என்பது வரலாறு. அன்னைக்கெல்லாம் மோதிரத்தை ஒரு குடத்தில் போடுவார்கள், ஒரு மோதிரம் போடுவார்கள். இவர் எடுக்கட்டும் என்று அவள் எடுக்க அப்படிலாம் விட்டு கொடுத்தாங்களா? இப்ப எல்லாம் அப்படி கிடையாதுயா. எப்படி பார்த்தாலும் ஒருத்தர் மோதிரத்தை எடுத்தா இன்னொருத்தருக்கு ஏமாற்றம் தானுங்க. ஆனா இன்னைக்கு எங்க பெரியவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? 2 மோதிரம், நீ அவளுக்கு போடு, நீ அவளுக்கு போடு, 2 பேருக்குமே சமமாக சந்தோஷத்தை கொடுப்போம். தொடங்குகிற வாழ்க்கை ஏமாற்றத்தில் தொடங்க வேண்டாம். எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. கல்யாண வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போன அந்த மனுஷன் என்ன பண்ணிருக்காரு பாருங்க. கேசரிய வாங்கி சாப்பிட்டுட்டு பொண்ணு பார்க்க தானே நீ போன, நீ கேசரிய பார்த்தது இல்லையா? பஜ்ஜியே தின்னது இல்லையா? என்ன ஒரு 50 ரூபா கேசரிங்க விற்கும், அத போய் வேமா இருந்தாலும் தின்னுக்கிட்டு இருக்காரு. இந்த கேப்ல அந்த அம்மா மின்னல் மாதிரி வந்துட்டு போயிருக்கு. அந்த மாப்பிள்ளையோடைய அப்பாவாது அப்பா பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்கலாம்ல. எப்படி அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்? நல்லா இருக்குப்பா இன்னும் 2 கரண்டி சாப்பிட்டு இருக்கான். அந்த கேப்ல அந்த பொண்ணை தலையில கட்டி வச்சுட்டாங்க. இதை ஐயா வருத்தமா பதிவு பண்ணி எதை கேட்கிறாருன்னு விவரம் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு காஃபி கஃபேல 2 ஃபேமிலி மட்டும் போய் உட்காடுறாங்க. இவ்வளவு பெரிய கப்புல காஃபி வாங்குறாங்க. அறக்க பறக்க கேசரி திக்கிற மாதிரி திங்கிறது கிடையாதுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு 2 பேரும் பேசுங்கப்பான்னு பெரியவங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. 2 பேரும் பேசுறாங்க. உனக்கு என்ன எதிர்கால கனவு இருக்குது, நீ என்ன படிக்கணும்னு நினைக்கிற, ஏதாவது நீங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிந்து கொண்டு அந்த 2 வீடும் இருவருக்கும் பிடித்திருந்தால் அந்த திருமணம் நடக்கிறது. இல்லை என்றால் நம்ம பார்த்துக்குவோம், எங்களுக்கு நல்ல வரன் வந்தா உங்ககிட்ட சொல்றோம், உங்களுக்கு வரன் வந்தா சொல்லுங்க, 2 குடும்பமும் நண்பர்களாக கடைசி வரைக்கும் இணைந்திருப்போம் என்று சொல்லுகிற இந்த அழகான இணைப்பு அன்னைக்கு கிடையவே கிடையாது. அந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு பாருங்க, பொண்ணை பார்த்து பிடிச்சிருந்தா ஆஹா அப்படிம்பாராம், இல்லைன்னா அப்படின்னு நம்பியார் மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அந்த வாய்ப்பே கிடையாது, எல்லாமே ஆகாதான். ஏன்னா பிடிச்சிருந்தா தானே திருமணம். அப்ப எவ்வளவு அழகான ஒரு வாய்ப்பு இன்றைக்கு இருந்திருக்கிறது, அன்றைக்கு இல்லைங்கிறது தான் நாங்க சொல்ல வந்தோம். அண்ணாமலை பாருங்க எவ்வளவு நல்ல பிள்ளை, திருமணம் ஆகலை, பார்த்து வச்சுக்கோங்க. உங்க குலத்தின் பிள்ளை தான், 100 பட்டிமன்றம் பேசி இருக்கிற பிள்ளை. அது ஐயா தலைமையில முதன்முறையாக பேசுகிற மேடையும் 100வது பட்டிமன்ற மேடையும் அமைந்திருக்கிறது என்றால் இது யாருக்கு கிடைக்கும்? அந்த காலத்துல உங்க அப்பாவுக்கு கிடைச்சதா, உங்க அப்புச்சிக்கு கிடைச்சதா? அவங்களும் உங்களை விட நல்லா பேசுறவங்களா தான் இருந்திருப்பாங்க தம்பி. ஆனால் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு இன்றைய தலைமுறைக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இதுதாங்க சந்தோஷம். அண்ணாமலை கல்யாணத்துக்கு நம்ம தான் ஏன் போறோம் பட்டிமன்றத்துக்கு? அப்ப நீங்க என்ன பேசுறீங்கன்னு பாக்குறேன். எவ்வளவு அழகா இன்னைக்கு ஒரு அந்த பிள்ளைய பேச வைக்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். எவ்வளவு வசதிங்க, பிடித்த உணவு, பிடித்த உடை, பிடித்த மண்டபம், உறவுகள்லாம் பாருங்க. இந்த பிங்க் கலர்லயா கட்டிருக்காங்க பாருங்களே, அவங்களும் அந்த கல்யாண வீட்டுக்காரங்க.
நெருங்கின வீட்டுக்காரங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். உறவுகளை எல்லாம் கண்டுபிடிக்க முடியலன்னு சேஷாத்திரி சொன்னார். உறவுகளை எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஒரே மாதிரி யூனிஃபார்ம் ட்ரெஸ் யார் போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் நெருங்கின சொந்தக்காரங்க. ஆமா தானம்மா? ஆமாண்ணா கை தட்டுங்கம்மா. ஏமா அப்படி நீ கோவமா பாக்குறீங்க? எவ்வளவு அழகா வாசல்ல நின்று வாங்க வாங்கன்னு அன்னைக்கு கூப்பிட்டாங்களாம். அப்ப இன்னைக்கு என்ன போங்க போங்கன்னா எங்களை எல்லாம் விரட்டினாங்க. இன்னைக்கு எங்களை வாங்க வாங்கன்னு தான் கூப்பிட்டாங்க. வெளியில எந்த பொம்மையும் இல்ல. உண்மையான எங்கள் நகரத்தார் ஆட்சிகள் நின்று எங்களை வாங்க வாங்கன்னு சொன்னாங்கயா. ஐத்தான் வந்திருக்காங்களா, அப்பூச்சி வந்திருக்காங்களா, அப்படி இப்படின்னு அந்த பழைய வார்த்தைகள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் எல்லாமே அப்படித்தான் இருக்குது. கொஞ்சம் மாடர்னா மாறி இருக்கு, அவ்வளவுதான். அதே மண்பாண்டம் தான், கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு கொஞ்சம் கலர் கொடுத்து அப்படியே அழகா காமிச்சிருக்கணும். அது உங்களுக்கு பிடிக்கலன்னு பழைய மாதிரியே வச்சிருக்கணும் அப்படின்னு கோவமா பேசுறாங்க. அவரு வேற வேற சொல்றாரு பயங்கரமா. அவுக இவுகன்னு அன்னைக்கு சொல்லுவாங்களாம், இன்னைக்கு வாடா போடான்னு சொல்றாங்க. இப்படிதான் ஒரு பொண்ணு கணவனை பார்த்து போடான்னு சொல்லியிருக்கு கல்யாணத்தன்னைக்கு. அந்த பையன் சொல்லியிருக்கான், போடான்னு சொல்லாத வாடான்னு மட்டும் சொல்லு. பிடிச்சிருக்கா இல்லையா? ரொம்ப சந்தோஷமா அதை அனுபவிக்கிறாங்க இன்றைய தலைமுறை. அன்றைக்கு கணவனின் முகத்தை பார்த்து பேசுவதற்கே 3 வருடங்கள் ஆனது. இன்னைக்கு கை கோர்த்து அப்படியே சந்தோஷமா நடக்கிறாங்க. பாரதி விரும்பினான், தன் மனைவியின் தோள்களில் கை போட்டு அப்படியே சந்தோஷமா நடந்தார்கள் இல்லையா? அந்த கனவு இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறதுனா ஏன் உங்களுக்கு ரொம்ப இவ்வளவு கோபம் வருது? நான் சேஷாத்திரி பேசின எல்லாத்தையும் நான் விட்டுருவேன். பெண்களுக்கு எந்த திறமையும் இல்லைன்னு அவர் சொல்றாரு. இத்தனை பெண்கள் உட்காந்துக்கிட்டு ஆமா தம்பி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. எப்படி நீங்க அந்த வார்த்தையை சொல்லலாம்? ஒரு மரியாதைக்கு இருக்கிறாங்கம்மா. இல்லங்க ஐயா, எப்படிங்க சொல்லலாம்? எங்க அணில தெய்வானை சேஷாத்திரிக்கு சமமான ஐடி துறையில வேலை பார்க்கறாங்க. இங்க மீனாட்சி இன்னைக்கு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. வீட்டையும் கவனித்து குடும்பத்தையும் கவனித்து வேலையும் பார்த்து தன் தனித்திறமையை இந்த பட்டிமன்ற மேடையிலும் நம் வீட்டு பிள்ளைகள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் யாருக்கு திறமை இல்ல? பத்திரிகையை பாத்தீங்களா இல்லையா? சாப்பிடுறதுக்கு மட்டும் முதல்ல வர்றது. பத்திரிகையை பாத்தீங்களா? பொண்ணு பேர் என்ன எழுதி இருக்கிறாங்க? பொண்ணு பேருக்கு பின்னாடி என்ன எழுதி இருக்கிறாங்க? MBBS டாக்டர், மாப்பிள்ளை PhD முடிச்ச டாக்டர். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? மாப்பிள்ளையும் பொண்ணும் அதே ஒரே மாதிரி கோல்டன் கலர்ல ட்ரெஸ் போட்டு பார்க்கும் போதே தெரிகிறது இந்த பொருத்தம் உடையில் மட்டுமல்ல உள்ளத்திலும் நிறைந்திருக்கிறது என்கின்ற ஒரு மன நிறைவை நமக்கு தருகிறதா இல்லையா? ஏன் தான் பிரசாத்திரிக்கு என்ன பிரச்சனைங்கயா? அவர் காலத்துல அது இல்ல. அவர் காலத்துல அது இல்ல. அந்த வருத்தத்திலையும் வேதனையிலையும் கொந்தளிச்சு இந்த பிள்ளைய போட்டு பாடா படுத்துறாரு. மீனா சொன்னுச்சா, எனக்கெல்லாம் வயசு குறைந்து கொண்டே போகிறது, சேஷாத்திரிக்கு வயது அதிகரித்து கொண்டே, அப்படி ஏதாவது சொன்னுச்சா அந்த பிள்ளை? அந்த அணியில 2 பெரியவங்க இருக்கிறாங்க, நீ சின்ன பையன் ஏன்பா அங்க போய் உட்கார்ந்தன்னு ஒரு அக்காவா கேக்குறாங்க. இத பொறுக்க முடியாம சேஷாத்திரி அடுத்த வருடம் மீனாவுக்கு 10 வயது குறைந்து விடும். அடுத்த வருஷம் தவண்டுகிட்டே மேடைக்கு வருவாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் தொட்டில படுத்து தூங்குவாங்க. என்னையா அது? சொல்லணுங்கிறதுக்காக என்னத்தையாவது சொல்றதா? உங்களுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா ஒத்துக்கோங்க, ஆமாம்மா உன்னை விட நான் மூத்தவன் தான், உனக்கு அண்ணன் மாதிரி தான் சொல்ல பழகுங்களேன். வயதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள் நீங்க வந்து இங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்பூச்சி மெலிஞ்சா பரவாயில்ல, நல்லதான். மெலிஞ்சா லோ சுகர் வந்துடும். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஜப்பான்ல கல்யாணம் நடக்கு, சமயபுரத்துல பொண்ணு இருக்கு. ஐயா நம்மலாம் ஜப்பானை இதுக்கு முன்னாடி எங்கெங்க பார்த்தோம்? ஜப்பானில் கல்யாணராமன் ஒரு படத்துல பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம வீட்டு திருமணங்கள் ஜப்பான்ல நடக்குதுன்னா இதை விட வெற்றி என்பது வேற எங்கே இருக்கிறது? 2 நாடுகளையே இணைக்கிற அளவுக்கு நம்ம திருமணம் மாறி இருக்கிறது. ஐயா நான் ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேங்கய்யா. அந்த காலத்து திருமணங்களில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஒரே வயசு இருக்கு பாருங்க. அன்னைக்கு 20 வயசு பொண்ணுக்குன்னா 35 வயசுல எல்லாம் திருமணம் பண்ணி வச்சாங்க ஆணுக்கு. அவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருந்தது. கிட்டத்தட்ட இன்னைக்கு பாருங்க 4 வயசு 5 வயசு வித்தியாசம் தாங்கும் போது அந்த ரசனை ஒரே மாதிரி இருக்கு, சிந்தனை ஒரே மாதிரி இருக்கு, எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்கிறது. இந்த சிந்தனையும் எண்ணமும் ரசனையும் ஒரே மாதிரி இருப்பதால் இந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, கொண்டாட்டமாக இருக்கிறது என்று சொல்லி எங்கள் பக்கத்து ஊர்க்காரி ஆண்டாள் சொன்னால், கனா கண்டேன் தோழி என்று சொன்னால், இன்றைக்கு திருமணத்தில் என் கனவு நிறைவேறிவிட்டது தோழி என்று சொல்லுகிற அளவுக்கு திருமணம் சிறப்பாக இருக்கிறது என்று கூறி மணமக்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்றைக்கு நாம் இளமையா இருந்தோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்தா நிறைய பேர் 94 வயது. ஐயா பக்கம் நாங்கள் எல்லாமே நம்ம எல்லாம் முதுமையை அடைஞ்சிட்டோம். இது இயல்பான ஒன்று. நேற்றைக்கு நான் மகிழ்ச்சியாக இருந்ததும் சரி,
இன்றைக்கு நாம் வந்து உட்கார்ந்து மகிழ்ச்சியாக இருப்பதும் சரி. மகிழ்ச்சி என்பது அன்றைக்கா இன்றைக்கான்னு போட்டுக்க முடியாது, எப்போதும் மகிழ்ச்சி தான் அது. ஆனா அன்றைக்கு இருந்த தோற்றங்கள் வேறு, இன்றைக்கு இருக்கிற தோற்றங்கள் வேறு. அன்னைக்கு இந்த ட்ரோன் வந்துச்சு, இப்போ ஒரு ட்ரோன் மேலே போகுது பார்த்தீங்களா, என் முகமெல்லாம் ரொம்ப சக்கச்சக்கன்னு இருக்கு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இது வேண்டாமா? ஒரு பிரமிப்பு. இந்த ட்ரோன் மேலே போகும்போதே அப்படி ஒரு பார்வை பார்க்குறோம். அப்படின்னா புதுமை வந்துக்கிட்டு இருக்கு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவலை. நம்ம பெரியவன் சொல்லிட்டான், நேற்றுக்கு இருந்ததும் சரி, இன்றைக்கு இருப்பதும் சரி, ஆனா பரிமாணம் வேற. அது என்ன பரிமாணம், அதை மட்டும் பார்ப்போம். நேற்றுக்கு சில ஒன்று ரெண்டு நிகழ்ச்சி மட்டும் சொல்றேன் எனக்கு இருக்கிற நேரத்துக்காக. நேற்றைக்கு சொந்த பந்தங்களுக்குள்ள பொண்ணு பார்த்தாங்க, உறவுக்குள்ளதான் பார்த்தாங்க. இன்றைக்கு உறவை கடந்து போகுது. நேற்றைக்கு ஒரு சாதிய பின்னணியில் இருந்தோம், இன்றைக்கு அதை கடந்து ஒரு இன பின்னணிக்கு போகிறோம். இன்னும் கூட இனங்களையும் கடந்து கூட போகுது. இப்போ கொரியாவில் இருக்கிற மாப்பிள்ளை இல்லை பொண்ணு தமிழ பையனை கட்டுது. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பொண்ணு தமிழ பையனை கட்டுது. பிரெஞ்சு பிள்ளைகள் இங்கே வர்றாங்க. இப்படி மாற்றம் இது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போகுது. மானுடம் ஒன்று, அந்த மானுடம் என்று தன்னுடைய எல்லையை விரிவு செய்யறாங்க பாருங்க, அது ஒரு புதிய தோற்றம். அது இது ஒரு பக்கம். அன்னைக்கு பெண்கள் படிச்சாங்க, நகரத்தார் வீட்டில் கொஞ்சம் சொல்லி வச்சிருந்தாங்க, பழக்க வழக்கங்கள்லாம் சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா படிப்பு அப்படின்றது பாரதியாருடைய மனைவிக்கே படிப்பு இல்லை, படிப்பு இல்லை. இன்னைக்கு பாருங்களேன், எம்பிபிஎஸ், இங்கிட்டு டாக்டர் அங்கிட்டு டாக்டர், இப்போ வித்தியாசமான படிப்பு. அன்னைக்கு பொண்ணு வந்து மேடையில் உட்கார்ந்துருந்துச்சுன்னு சொன்னா இப்படி இருக்கும். பொண்ணை பக்கத்தில் இருக்கிற தோழி தலையை தூக்கி தூக்கி விடுவா, இப்படி உட்கார்ந்துருக்காது. யாரையும் பார்க்கறதுக்கு இந்த நாணம்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதை அவளை ஆட்படுத்தி இப்படி உட்கார்ந்துருப்பா. இவங்க எல்லாரும் அடிக்கடி இந்த முகத்தை அப்படி தூக்கி தூக்கி விடுவாங்க, 4 பேர் பார்த்துக்கிடட்டும், நல்லா பார்க்கட்டும் அப்படின்னு. இன்னைக்கு அப்படி இல்லை. பொண்ணு வந்து உட்காருது, மாப்பிள்ளை உட்கார்றாங்க. இவங்க அந்த அம்மா சொல்லுது, அறிமுகப்படுத்த ஆட்களை, அவருடைய வகையான ஆட்களை அறிமுகப்படுத்துறாரு. இந்த அறிமுகப்படுத்துற காட்சி இருக்கு பாருங்க, இது 2 பேரும் பேசிக்கிற காட்சி. அன்னைக்கு பேசவே மாட்டாங்க, பேச்சே கிடையாது. அப்படியே பக்கத்தில் எப்பத்தான் பேச போறாங்க, பக்கத்தில் இருக்கிற கேட்பாங்க, டேய் பேசுங்கடா அப்படின்னா கூட இவனும் வைக்கப்படுவான், அந்த பொண்ணு வைக்கப்படும். அன்னைக்கு அழைக்கப்பட்டவங்க உறவு மட்டும்தான். அப்புறம் வீட்டுக்கு வந்து வேலை பார்க்கக்கூடிய அவங்களுக்கு சமுதாய கடமைகளை செய்கிற மக்கள் இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டுருப்பாங்க. இன்னைக்கு உறவும் நட்பும் வருது. உறவு கூடுதலா இருக்கா நட்பு கூடுதலா இருக்கான்னு சொல்ல முடியாது. இப்ப அது மட்டும் இல்லை, அன்னைக்கு சம்பிரதாயமாக பணம் பேசப்பட்டது. எவ்வளவு எவ்வளவு போடுவீங்க, எவ்வளவுன்னு சம்பிரதாயம் பேசினாங்க. அநேகமா பெண்கள் விற்கப்பட்டார்கள் அன்னைக்கு, அல்லது வாங்கப்பட்டார்கள். 2 விஷயம் இருந்துச்சு. வாங்கப்பட்ட காட்சி தான் பெரிதாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா வெள்ளைக்காரனுடைய ஆட்சி வந்த பிற்பாடு விற்கப்படுகிறது.
பெண்கள் பணம் கொடுத்து விற்கப்பட்டாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, அது பிரதானம் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடியது பார்த்தா 2 பேருமே அதை பற்றியே பேசே இல்லை. பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட கேட்குறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன போடுவீங்கன்னு அன்னைக்கு கேட்டாங்க. இன்னைக்கு உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. அன்னைக்கு பேசினாங்க, பையனை நாங்கள் படிக்க வச்சுருக்கோம், அவனுக்கு கார் இருந்தால் நல்லா இருக்கும், ஒரு காரு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்பாங்க அன்னைக்கு. அப்போ பெண் சிறுமையும் ஆண் பெருமையுமாக இருந்துச்சு. இன்னைக்கு 2ம் சரியாக சிவமாக நிற்கிது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நீங்கள் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னால் அதை வச்சு அளக்க முடியாது. ஏன்னா அளக்க முடியாத ஒன்று அது. அது எதில் வச்சு அன்றைக்கும் மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு. சில வீடுகளில் இருந்து பிள்ளைகளை தூக்கி பக்கத்தில் கொண்டு உட்கார வச்சுக்கிடுவான். சின்ன பிள்ளைகளை ஒரு அப்பளப்புக்கு உட்காந்துருப்பான் அந்த பையன். அதுக்கு சாப்பிட்ற காட்சியே அருமையாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க, எத்தனை வகை சாப்பாடு இருக்குது, இதில் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கங்கன்னு. அன்னைக்கும் நகரத்தார் வந்து விசாரிப்பு நடத்துனாங்க. என்ன வேணும், தீரத்தை வைக்கிற காட்சி. உபச்சரிப்புன்னா நகரத்தார்கிட்ட கற்றுக்கிடணும். அந்த மாதிரி இருந்தாங்க. இன்னைக்கு என்னங்க மாறிட்டாங்களா என்ன? அப்படியே தான் இருக்காங்க. அப்படின்னா நல்லா யோசித்து பார்த்தோம்னு சொன்னால், மகிழ்ச்சி என்பது யாருக்கு இருக்கணும்? மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும். அதான் முதல் மகிழ்ச்சி. அப்புறம் சம்பந்தக்கார வீடு, அவங்களுக்கு தான் மகிழ்ச்சியாக இருக்கணும். இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற காட்சியை பார்க்கும்போது எனக்கு என்னவோ தெரியுது, நம்முடைய மக்கள் இன்னொரு பரிமாணத்துக்குள்ள போறாங்க. இறைவன் இங்கே இருக்கிறான், இங்கே இருக்கிறான் இறைவன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒற்றுமை உணர்வுகள் உருவாக்கியிருக்காங்க பாருங்க. இந்த காட்சி இருக்கே, இது அவன் நினைத்தது தான். மானுடம் ஒன்றாக வேண்டும் என்று நினைத்தது தான். அப்படி இன்றைக்கு நீங்க ஒன்றாக கூடியிருப்பதும் கலந்து பழகி இருப்பதையும் பார்த்தா எனக்கு என்னவோ, எனக்கெல்லாம் எங்க திருமண படம் இந்த ஒரே படம் தான் இருக்கு. ஒரு படம் தான். அதையும் எங்கள் ஐயாட்ட கெஞ்சி கெஞ்சி வாங்கினேன். எங்கள் ஐயா சொல்லிட்டாரு, காசு இல்லைடா, அப்பெல்லாம் போட முடியாதாண்டாரு. அப்புறம் ஒரு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட போய் சொல்லி, அந்த கோவில் வாசலில் வந்து நாங்கள் இறங்கும்போது எடுத்த படம் அதுதான் எங்கள் வீட்டில் இருக்கு. வேற ஒரு படம் கூட கிடையாது. இப்போ எத்தனை படமையா, எத்தனை படம் ஃபோட்டோ. அது இப்போ என்ன செஞ்சிடறாங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே போய் எடுத்துடுறாங்க. அது எங்கெங்க வச்சு, விமானத்தில் வச்சு, கப்பலில் வச்சு, காருக்குள்ளே வச்சு விதவிதமாக படம் எடுக்கிறான். மகிழ்ச்சி என்பதுங்க எனக்கு என்னவோ அன்றைய விட அன்றைக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை நான். மகிழ்ச்சி இல்லாமல் அன்றைக்கு திருமணம் நடந்துச்சு. ஆனால் அன்றைய விட இன்றைய மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, இது மேலான காட்சியாக எனக்கு தெரியுது. இந்த காட்சியை பார்க்கும்போது மேலான காட்சி இது. இதுதான் வளர வேண்டும், இதுதான் பெருக வேண்டும், மானுடம் ஒன்று என்று சிறக்க வேண்டும். அதனால இந்த மணமக்களே, மகிழ்ச்சி என்பது இன்றைக்கு தான் என்று கூறி இந்த மணமக்களை வாழ்த்தி, எங்கள் மதுரை மீனாட்சி இவர்களோடு எப்போதும் இருக்க வேண்டும், இவருடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும், எல்லாம் நிறைந்த வாழ்க்கையாக இவர்களுக்கு இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறவர்களாக இவர்கள் வாழ வேண்டும் என்று கூறி உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார்மேல் மேக பகை முயுவ விளக்க உரை தம்மை விட வலியவர்க்கு மாறுபட்டு எதிர்த்தலை விட வேண்டும் தம்மை விட மெலியவர் மேல் பகை கொள்வதை விடாமல் விரும்பி மேற்கொள்ள வேண்டும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர் நம்மிலும் வலியர் என்றால் அவரை எதிர்த்தை தவிர்த்து விடுக, மெலியர் என்றால் உடனே எதிர்த்துச் செல்க. வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார்மேல் மேக பகை முயுவ விளக்க உரை தம்மை விட வலியவர்க்கு மாறுபட்டு எதிர்த்தலை விட வேண்டும் தம்மை விட மெலியவர் மேல் பகை கொள்வதை விடாமல் விரும்பி மேற்கொள்ள வேண்டும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர் நம்மிலும் வலியர் என்றால் அவரை எதிர்த்தை தவிர்த்து விடுக, மெலியர் என்றால் உடனே எதிர்த்துச் செல்க. வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார்மேல் மேக பகை முயுவ விளக்க உரை தம்மை விட வலியவர்க்கு மாறுபட்டு எதிர்த்தலை விட வேண்டும் தம்மை விட மெலியவர் மேல் பகை கொள்வதை விடாமல் விரும்பி மேற்கொள்ள வேண்டும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர் நம்மிலும் வலியர் என்றால் அவரை எதிர்த்தை தவிர்த்து விடுக, மெலியர் என்றால் உடனே எதிர்த்துச் செல்க. வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார்மேல் மேக பகை முயுவ விளக்க உரை தம்மை விட வலியவர்க்கு மாறுபட்டு எதிர்த்தலை விட வேண்டும் தம்மை விட மெலியவர் மேல் பகை கொள்வதை விடாமல் விரும்பி மேற்கொள்ள வேண்டும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர் நம்மிலும் வலியர் என்றால் அவரை எதிர்த்தை தவிர்த்து விடுக, மெலியர் என்றால் உடனே எதிர்த்துச் செல்க. வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார்மேல் மேக பகை முயுவ விளக்க உரை தம்மை விட வலியவர்க்கு மாறுபட்டு எதிர்த்தலை விட வேண்டும் தம்மை விட மெலியவர் மேல் பகை கொள்வதை விடாமல் விரும்பி மேற்கொள்ள வேண்டும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர் நம்மிலும் வலியர் என்றால் அவரை எதிர்த்தை தவிர்த்து விடுக, மெலியர் என்றால் உடனே எதிர்த்துச் செல்க. வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார்மேல் மேக பகை முயுவ விளக்க உரை தம்மை விட வலியவர்க்கு மாறுபட்டு எதிர்த்தலை விட வேண்டும் தம்மை விட மெலியவர் மேல் பகை கொள்வதை விடாமல் விரும்பி மேற்கொள்ள வேண்டும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர் நம்மிலும் வலியர் என்றால் அவரை எதிர்த்தை தவிர்த்து விடுக, மெலியர் என்றால் உடனே எதிர்த்துச் செல்க. வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார்மேல் மேக பகை முயுவ விளக்க உரை தம்மை விட வலியவர்க்கு மாறுபட்டு எதிர்த்தலை விட வேண்டும் தம்மை விட மெலியவர் மேல் பகை கொள்வதை விடாமல் விரும்பி மேற்கொள்ள வேண்டும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர் நம்மிலும் வலியர் என்றால் அவரை எதிர்த்தை தவிர்த்து விடுக, மெலியர் என்றால் உடனே எதிர்த்துச் செல்க. வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார்மேல் மேக பகை முயுவ விளக்க உரை தம்மை விட வலியவர்க்கு மாறுபட்டு எதிர்த்தலை விட வேண்டும் தம்மை விட மெலியவர் மேல் பகை கொள்வதை விடாமல் விரும்பி மேற்கொள்ள வேண்டும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர் நம்மிலும் வலியர் என்றால் அவரை எதிர்த்தை தவிர்த்து விடுக, மெலியர் என்றால் உடனே எதிர்த்துச் செல்க. வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார்மேல் மேக பகை முயுவ விளக்க உரை தம்மை விட வலியவர்க்கு மாறுபட்டு எதிர்த்தலை விட வேண்டும் தம்மை விட மெலியவர் மேல் பகை கொள்வதை விடாமல் விரும்பி மேற்கொள்ள வேண்டும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர் நம்மிலும் வலியர் என்றால் அவரை எதிர்த்தை தவிர்த்து விடுக, மெலியர் என்றால் உடனே எதிர்த்துச் செல்க. வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார்மேல் மேக பகை முயுவ விளக்க உரை தம்மை விட வலியவர்க்கு மாறுபட்டு எதிர்த்தலை விட வேண்டும் தம்மை விட மெலியவர் மேல் பகை கொள்வதை விடாமல் விரும்பி மேற்கொள்ள வேண்டும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர் நம்மிலும் வலியர் என்றால் அவரை எதிர்த்தை தவிர்த்து விடுக, மெலியர் என்றால் உடனே எதிர்த்துச் செல்க. வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார்மேல் மேக பகை முயுவ விளக்க உரை தம்மை விட வலியவர்க்கு மாறுபட்டு எதிர்த்தலை விட வேண்டும் தம்மை விட மெலியவர் மேல் பகை கொள்வதை விடாமல் விரும்பி மேற்கொள்ள வேண்டும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர் நம்மிலும் வலியர் என்றால் அவரை எதிர்த்தை தவிர்த்து விடுக, மெலியர் என்றால் உடனே எதிர்த்துச் செல்க. வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார்மேல் மேக பகை முயுவ விளக்க உரை
தம்மை விட வலியவர்க்கு மாறுபட்டு எதிர்த்தலை விட வேண்டும். தம்மை விட மெலியவர் மேல் பகை கொள்வதை விடாமல் விரும்பி மேற்கொள்ள வேண்டும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவர் நம்மிலும் வலியர் என்றால் அவரை எதிர்த்தைத் தவிர்த்து விடுக. மெலியர் என்றால் உடனே எதிர்த்துச் செல்க.